அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் அடைக்குது. வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி தான் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் பரவலாக சேர்த்ததில் வந்து பத்திரிகைகள் தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்த்திங்கன்னா பார்த்த ஒவ்வொருவரும் வந்து சமூக வலைதளங்களில் வந்து தொடர்ச்சியாக எழுதிட்டு இருந்தது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு கொடுத்துருக்கு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மீரா கதிரவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு பழக்கம். தனிப்பட்ட முறையில் இப்படியான ஒரு வெற்றிக்காகத்தான் அவர் இத்தனை ஆண்டு காலம் உழைத்து கொண்டே இருந்தார். அவர் எட்டிய இலக்கை இன்றைக்கு தொட்டுவிட்டார் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் மீராவுக்கும் காலத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். முதல்ல என்னோட நன்றி. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது நன்றி தெரிவிக்கிறதுனால நிறையா சொல்ல முடியாது. குறிப்பாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து மரியாதைக்குரிய ஐயா கஸ்தூர்ராஜா அவர்கள். ஒரு பாடலாசிரியராக, இயக்குனராக, அவருடைய எல்லா முகத்தையும் பார்த்து முதல் முறையாக அவர் நடிகராக பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. இனி வரக்கூடிய எல்லா வெற்றி படங்களிலும் அவரே அப்பாவாக இருப்பார், தப்பாமல் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அளித்தது. இந்த படத்தை வந்து தூக்கி சுமந்ததில் நிறைய பேருக்கு பங்குண்டு. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுரேஷ் கமர்ச்சியாக இருக்கட்டும், நேசம் என்டர்டெயின்மெண்ட், அதே மாதிரி இந்த படத்தை வெளியீடு செய்த அவங்க அப்படி ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்தாக்க இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த படத்துக்கு முக்கியமாக இருந்தீர்களோ அதே மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த மீராவினுடைய வெற்றியை, இந்த ஹபீபியினுடைய வெற்றியை வந்து கொண்டாடி இன்றைக்கு தீர்க்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒருத்தர் பரஸ்பரமான இந்த பூமி, இந்த தமிழ்நாட்டினுடைய மரபு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு படம் வரவே இல்லை 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய வாழ்வியலை ரொம்ப நுட்பமாக எடுத்து தொட்டு காட்டியிருக்கிறார். ஒரு பெரிய வாசலை வந்து மீரா கதிரவன் திறந்து விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்துக்கு பின்னால் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மீரா இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதிய நண்பர் தோழர் முகமது அமீன் அவர் வந்து ஒரு முறை வந்து சொன்னார், தமிழ் திரைப்படங்களில் ஏன் இஸ்லாமியர்களை வந்து ஒரு தீவிரவாதிகளாகவே காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் கோபத்தோடையும் ஆதங்கத்தோடையும் வந்து ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதை பற்றி ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா இயக்குனரோடு நீங்கள் பயணிச்சிருக்கிறதுனால நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை வந்து ஒரு 6 வருடத்திற்கு முன்னாடி நினைக்கிறேன் கவிக்கோ மன்றத்தில் ஏற்பாடு செய்தோம். தமிழில் அன்றைக்கு முக்கியமாக இருந்த அத்தனை இயக்குனர்களும் வந்து அதில் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்டு எல்லோரும் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை அல்லது இஸ்லாமியர்களை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னா 80களுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களில் எல்லா இஸ்லாமியர்களும் நல்லவர்களாக இருந்தார்கள். 80க்கு பிறகு வந்த எல்லா சினிமாவிலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டார்கள். இது ஏன் மாறுனுச்சு அப்படிங்கிறத ஒரு விவாதமாக இன்றைக்கு எல்லா இயக்குநர்களும் பேசினார்கள். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை இயக்குநர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிவிட்டு இறுதியாக பேசுகிற பொழுது எல்லோரும் ஒன்று சொன்னார்கள், இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய வாழ்வை உற்றுணர்ந்த ஒருவரால் தான் எடுக்க முடியும். மீரா நீங்கள் எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எடுக்கிறேன் என்று அவர் இதயத்தில் தாங்கி கொண்டு சுமந்த அந்த கதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்படமாக வந்து இன்றைக்கு வெற்றியும் அடைந்திருக்கிறது. எனவே எல்லோருடைய கோரிக்கையும் நிறைவேறி இருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய பெருமையை, நன்றியை மீராவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து நான் சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த படத்தை வந்து தனிப்பட்ட முறையில் என்னிடம் தொலைபேசி செய்து இதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ந்து பரவசப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் மறுபடியும் என்னுடைய நண்பன் ஜெயித்து விட்டான் என்கிற சந்தோஷத்தோடு இந்த மேடையில் நிற்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. அத்தனை பேருக்குமே மனமார்ந்த வணக்கம். அருமையான ஒரு தருணம் இது எனக்கு. வெகுபாரதி அண்ணா சொன்ன மாதிரி ஒரு அப்பட்டமான எந்த பூச்சும் இல்லாத அல்லது ஏதோ ஒரு பிராபகண்டாவை வலியுறுத்தக்கூடிய திரைப்படமாக இல்லாமல் நேரில் பார்த்த, அனுபவித்த, உற்றுணர்ந்த ஒரு வாழ்க்கையை அந்த சூப்பராக சொல்லியிருக்காப்புல. அதனால தான் அதில் அவ்வளோ காத்திரமாக அத்தனை பேர் நடிச்சிருந்தாங்க. அதற்காக முதல்ல மீரா எனக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், ஒரு எத்னோகிராஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இன வரவியலாளர்.
எனக்கு அண்ணன் அப்படி தான் தெரிகிறார் இந்த திரைப்படம் முழுக்க பார்த்துட்டு. ஒரு 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 இனத்தினுடைய அத்தனை கூறுகளையுமே திரைக்கதையின் வாயிலாக ரொம்ப தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்கார் அண்ணன். இந்த படத்தில் முழுக்க முழுக்க பேசணுன்னா அவரை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்கிறது போல் நிறைய ஆண்டுகளில் இந்த மாதிரி படம் வந்ததே இல்லை. ஏன்னா இவன் நான் சொன்ன மாதிரி அதற்கான வாய்ப்புகள் கதவுகள் இங்கே திறக்கவே இல்லை. இந்த படம் திறந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் இன்றைக்கு அது தேவையாக இருக்குங்கிறது தான். அந்த தேவையை உணர்ந்து தான் இந்த திரைக்கதை அண்ணன் எழுதியிருக்காரு. மற்றபடி நன்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இப்படி ஒரு திரைக்கதையை உள்வாங்கி கொண்டு கைதட்டி அழுது மகிழ்ந்து இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த திரைப்படத்தை பாருங்க அப்படின்னு ஆற்றுப்படுத்தக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு மாதிரி வன்முறையை நோக்கி எதற்காக நாம் வன்முறை செய்கிறோம்னே தெரியாமல் வன்முறை செஞ்சுக்கிட்டு வன்முறை நம்முடைய இயல்பாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வன்முறையை கொண்டாடக்கூடிய அதன் மூலமாக பேரின்பம் அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் நிறுத்தி நிதானமாக இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அறிவுரையாக தான் அந்த படத்தை நான் பார்க்குறேன். இது ஒருத்தர் இயக்குன கொஞ்சம் பேர் நடித்த அப்படின்னு நான் பார்க்கல. இதில் அந்த வல்லோனின்னு வரக்கூடிய பாட்டு, அண்ணன் எழுதின பாட்டு எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு அன்பாக இருக்கணும்னு நினச்சாவே படபடப்பாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரே இறைச்சலாக இருக்குது. ஊர் பக்கம் போனால் அமைதியாக இருக்கலாம்னா ஊர் பக்கமும் இறைச்சலாக தான் இருக்குது. இந்த இறைச்சலுங்கிற நோய் சுற்றி சுற்றி நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்குது. கலைக்குள்ளேயும் அது இருக்குது. இதுதான் வியாபாரம்னு சொல்லி நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, நாமளும் நம்புகிறோம். அப்படிலாம் இல்லைடா, இந்த மாதிரி படமும் வருது, ஹபீபின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் வந்து பாருங்கன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு அடமான வச்சு ஒரு கூரிய வாளாக நின்று எடுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒட்டுமொத்த வியாபாரமும் வணிகமும் கசாமுசான்னு போயிட்டு இருக்கிறப்போ நான் இப்படி தான் ஒன்று எடுப்பேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த துணிவுக்கு பின்னாடி தான் நாங்கள் எல்லாமே வரோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் செஞ்சிட முடியாது இங்கே. ஆக அந்த துணிவிற்காக அவர் கூட இருந்த அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. கதையில் உதவி செஞ்ச அத்தனை பேருக்குமே நன்றி. நடிச்சிருந்த அத்தனை பேருக்குமே நன்றி. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த இப்போ ஒரு மாதிரி மனம் நிறைவாக இருக்குது. அத்தனை பேருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து வசூலையும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே தேவையாக இருக்குது. படம் நல்ல படமாக இருக்குது, ஒரு அருமையான வாழ்க்கையை சொல்லியிருக்கு. அது வசூலையும் ஈட்டும் போது தான் நிறைய முதலீட்டாளர்கள் இங்கே வருவாங்க, இந்த மாதிரியான கதைகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்புவாங்க. இல்லைனா மீண்டும் அத்தி பூத்தது போல், குறிஞ்சி மலர் வந்தது போல் அங்கொன்று இங்கொன்னா ஹபீபி வந்துட்டு போயிடும். மீண்டும் அதே இறைச்சல், அதே வன்முறையை கொண்டாடக்கூடிய அல்லது நாமும் நாளைக்கு வன்முறையாளனா மாறக்கூடிய ஒரு சூழல் காத்துக்கிட்டு இருக்கு. அதற்காகவே நாம் ஹபீபியை பார்ப்போம். ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் சாம்சியஸ்க்கு அப்புறம் அன்பு நண்பன் மசூர் எழுதியிருக்காரு இந்த படத்தில். அவர் எப்போது எங்கள் அண்ணன் எழுதியிருக்காரு யுகபாரதின்னா. பாடினவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நடித்தவங்க இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ஒரு 2-3 இயர்ஸ் பேக் அண்ணன் மீரா கதிரவன் அண்ணன்கிட்ட நான் மெசஞ்சர் மூலமாக கேட்டிருந்தேன் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது இந்த படத்தை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தான் எனக்கு இதில் முக்கியமாக கதாபாத்திரத்தில் யூசுஃப் கதாபாத்திரத்தில் தனுஷ் சரோட அப்பா இருக்கிறாங்க அப்படின்றதே ஃபீல் ஆச்சு. அது வரைக்கும் அந்த கேரக்டரோடையே அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன்ட்ட கேட்டேன், அவங்க தானே அப்படின்னா, ஆமா தெரியலையா அப்படின்னாங்க. இன்னொன்று இந்த படம் எனக்கு ஏன் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொன்னால், மதுரை தான் என் ஊர். மதுரையில் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரே ஒரு பாய் வீடு, எங்கள் வீடு மட்டும்தான். அந்த மாதிரி வளர்ந்த சூழ்நிலையில் வளர்ந்தேன். அதனால் நிறைய பிராமண நண்பர்கள் உண்டு, அந்த ஹிந்து ஃபிலாசபியோடைய நிறைய பரிச்சயமும் உண்டு. அப்போ எங்களுக்குள்ளே இருந்த கிவ் அண்ட் டேக் எல்லாத்தையும் திரும்ப இதில் பார்க்க முடிஞ்சது இந்த படத்தில். ரொம்ப இயல்பான மனிதர்களும் இயல்பான கதாபாத்திரங்களும் ரொம்ப இயல்பாகவே ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து பழகிறது, அது ஒன்று. இன்னொன்று அந்த சாலிஹா அந்த கேரக்டர், அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட், அவரை பார்த்தா என்னோட தாய் மாமா மாதிரியே இருந்தது.
என்னோட மூத்த தாய்மா அப்படி தான் இருப்பாங்க அவங்களை பார்க்க. அவங்க மேரேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே அதை பார்த்த மாதிரியே இருந்தது. அப்புறம் இந்த பாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், டெத்து வந்து எப்பவுமே ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். மரணத்தை விட உண்மையானது எதுவுமே இல்லை அப்படின்றது தான். நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற எல்லாமே கடந்து தான் போயிடுது. மரணத்தை நம்ம கடந்து போயிடுறோம். அதில் இந்த பாடல் பதிவு சாம் சிஎஸ் அவங்க இருந்தாங்க, அண்ணன் கூட இருந்து இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது கடைசி நிமிஷத்தில் ஒரு வரி மட்டும் சேஞ்ச் பண்ணேன். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும் அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு வேர்ஸ் வருது. ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும், வாழும் வகை வாழ்வோருக்கே மரணமும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லைனை போட்டு முடிச்சேன். ஏன்னா ஒரு துக்கமாக போக வேணாம், அதே நேரத்தில் வரிக்கு வரி உய்க நீ உய்க அப்படின்னு சொல்லி அந்த உயிரை வந்து வாழ்த்தி அனுப்புகிற மாதிரியே அந்த பாடலை அமைச்சு கொடுத்துருந்தோம். இன்னொன்று சொல்லணும்னா, இந்த ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி அண்ணன் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப இழையோட்டமாக போயிடுச்சு. அதை இப்போ அண்ணனோட எல்லா இன்டர்வியூஸையும் நான் பார்த்துட்ருக்கேன். அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையாக இதன் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன, இதனுடைய தேவை என்ன, இது சமூகத்துடைய பார்வைக்கு எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே இன்னும் அதிகமாக எவ்வளோ முடியுமோ பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த மெசேஜ், அவர் நண்பர் கார்த்திக் நேதா அவங்க சொன்ன மாதிரி, அண்ணன் யுகபாரதி சொன்ன மாதிரி, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். அந்த மாதிரி அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி வந்து இந்த காலத்தின் கட்டாயமாக இந்த மெசேஜ் என்ன அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ரெஸ் மீடியா நீங்கள் எல்லாம் எடுத்துருந்துருக்க அந்த எஃபர்ட், அது எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, குறிப்பாக மீரா கதிரவன் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி. இது என்னோட 2வது படம். இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படத்தில் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்து ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் ராம் சாருக்கும் மீரா கதிரவன் சாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து காலத்தால் ஒரு அலையாத படம், என்றைக்கும் வந்து பேசக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரிவ்யூஸ், பாராட்டுகள் வந்து இந்த படத்தினால எனக்கு கிடச்சிச்சு. இந்த படத்தில் பணியாற்றுறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இந்த பணியாற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிக்கிறேன். നന്ദി. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഞാൻ ഈ നിമിഷത്തെ ഏറ്റവും കൂടുതൽ നന്ദി പറയുന്നത് എൻ്റെ മനോഹരനോടും പിന്നെ മീര സാറിനോടാണ്. എൻ്റെ തമിഴിലെ ആദ്യത്തെ പടമാണ് ഈ ഹബീബി. അത് വളരെ വിജയമായി ഇവിടെ ഓടുന്നുണ്ടെന്ന് അറിയുമ്പോൾ വളരെ സന്തോഷമാണ്. ഇതിന് എല്ലാവരോടും നന്ദിയാണ്. കൂടുതലൊന്നും സംസാരിക്കുന്നില്ല. எல்லாருக்கும் എൻ്റെ நமஸ்காரம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்படி இங்கே வந்து உங்கள் முன்னாடியெல்லாம் நிற்க முடிஞ்சதுலேயே ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன், இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் பக்கத்தில் இவ்வளோ ஒரு ரிசீவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. இந்த படத்துக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 நன்றி. அதுக்கு மீரா சார் தான் தேங்க்யூ சார். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய தியேட்டர் விசிட்டு, நிறைய ஆடியன்ஸை பார்த்தோம். எல்லாருமே 2-3 டைம்ஸ் இந்த படம் பார்த்துருக்கேன்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷம். நிறைய ரைட்டப்ஸ் இப்போ எல்லாருமே எழுதுகிறாங்க, அவ்வளோ பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம் தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். அப்புறம் உங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். எனக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆக்சுவலி தமிழில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஐ ஹேவ் டோல்ட் திஸ் பிஃபோர். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து இவ்வளோ லவ் கிடைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ யோசிக்கல. ஐ நெவர் தாட் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ லவ் எல்லாம் கொடுப்பேன். நான் நிறையா பேர் லைக் ரிவ்யூ சொன்னேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஐ saw the film. So I feel really happy. I want to thank our director for giving me such an opportunity and for this film. So once again, thank you all for coming here. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய இடத்துல பேசி ஷேர் பண்ணி ரிவ்யூ பண்ணதுனால தான் எங்களுக்கு ஹபீபி செகண்ட் வீக்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஈசானே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அபுதாகிர் அபு அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. நிறைய இடத்துல தேட்டர்ஸில் நாங்கள் விசிட் போகும்போது வந்து நேற்று பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேராக போயிட்டு இருந்தாங்க.
போயிட்டு இருக்கிறப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம பார்த்தோன்னா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு பர்சனலாக தன்னோட பையன் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நெருக்கமாக எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே போகிற அளவுக்கு க்ளோஸான ஒரு கேரக்டர்னு கொடுத்ததுக்காக என்னோட லைஃப்பை வந்து தொடக்கி வைக்கிறத பெரிய பங்காக வந்து எங்களோட டைரக்டர் மீரா கதிரவன் சாருக்கு நான் வந்து பெரிய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹபீபி படத்தை வந்து இவ்வளோ எமோஷ்னலாக கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய கஸ்தூரி சார் தான். ஏன்னா அவரோட அப்பா கேரக்டர் வந்து படத்தில் இருக்க மற்ற குடும்பத்தை அங்கே இருக்க குடும்பத்தை மட்டும் அவங்க கேரி பண்ணலை, அவர் படத்தையே வந்து எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணுறாரு. அவரோட லைட் வந்து எங்களுக்கும் வந்து சேர்ந்ததில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பெருமையும் நாங்கள் பட்டுக்கிறோம். அப்புறம் எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் நேசம் என்டர்டெயின்மெண்ட், இப்ராஹிம் சார், சாகுல் சார், கருப்புசாமி சார், ஜிகேஎஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் ராகுல் சார், ரோமியோ பிக்சர்ஸ், எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஒரு கமர்ஷியலாக இல்லைனாலுமே வந்து இப்படிப்பட்ட ஒரு 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 சென்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து எங்களையும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து விசுவல்ஸை வந்து ரொம்ப 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 வந்து பெரிய விஷயமா சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லான படத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் வந்து இங்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் கூட நான் ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த வீக்கு நாங்கள் போகிறோம், அடுத்த வீக்கு நாங்கள் தியேட்டரை ஃபில் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த படத்தில் சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் வந்து டைரக்டருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அதில் டப்பிங்லேருந்து அதோட தெரி சவுண்டு வந்து எங்கெல்லாம் வரணும், எந்த அளவுக்கு கேட்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே தறி சவுண்டாகவே இருக்கும். அவரோட டெத்து, அந்த கேரக்டரோட டெத்ஸ் முன்னாடி கூட அந்த தறி சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டயலாக்ஸு, சில டயலாக்ஸ் எனக்கு புரியலன்னா அவர்கிட்டே கேட்பேன், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்பேன். எனக்கு வந்த விஷுவல் வந்து கீழே அந்த சப்டைட்டில் இருக்காது. அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டு அதோட மீனிங் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன். அப்புறம் அதோட சூழல் இருக்குங்கள, 80ஸோட சூழலை வந்து எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். சில சாங்ஸ் வந்து அந்த பழைய சாங்ஸ்லேருந்து கொண்டு வந்து அதை வச்சா அதோட மூடை நம்ம க்ரியேட் பண்ண முடியும்னு பார்க்குறோம். சில சாங்ஸ் எங்களால் வந்து ரைட்ஸ் இஷ்யூனால் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. இன்னும் அந்த சாங்ஸும் யூஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்திருக்கும் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயினை பார்க்குற இடம் வந்து ஃபுல் டெட் சைலண்ட்டாக வச்சுருப்போம். அது முழுக்கவே அந்த கேரக்டர்ஸ் அதோட ஃபீல் ஆகணும். அவங்க அங்கே இருக்கிற லொக்கேஷன் இதே அவங்க இல்லை, அவங்க மறந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மூடை வந்து அப்படி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணோம். இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவும் சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு சிறந்த தருணம். என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் நன்றி. பெரிய பழக்கம் இல்லை மேடையில் பேசி, அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார், பெரிய தேங்க்ஸ் சார். ஹபீபி அப்படிங்கிற ஒரு படம் வந்து சார் எனக்கு கொடுக்கும்போது இந்த ரோல் இவ்வளோ பெரிய ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. பேச வார்த்தை வரல, ரொம்ப தடுமாறுது. எனக்கும் இது முதல் மேடை. நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் மீரா கதிரவன். எனக்கு இந்த ஒரு ரோல் கொடுத்ததுக்கு நான் அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியா அண்ட் பீப்புள் யாரெல்லாம் இந்த மூவியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்களோ எல்லாருக்கும் எங்களோட டீம் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த ரோல் வந்து எந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை ட்ரூ ஷேட். அது ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. ஆனால் அதை எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து, நான் ஒரு யூடியூபர், ஸோ ஐ டீச் இங்கிலீஷ் ஆன்லைன். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கீழே வந்து அந்த மூவி பார்த்துட்டு, மேம் நான் இந்த மூவி பார்த்தேன், என்னை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த முஸ்லீம் கேரக்டர் உங்களுக்கு அப்படியே பொருந்தது, முஸ்லீம் பொண்ணு மாதிரியே இருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய அப்ரிஷியேஷன் வந்தது. அப்புறம் வந்து
சொன்னாங்க, என்ன மேம் இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பையனுடைய அவங்க பொண்ணை நீங்கள் சேர்த்து வச்சிருக்கலாம். இந்த மாதிரி அந்த இன்னுமே அவங்க வந்து அந்த கேரக்டர்லேயே இருக்கிறாங்க, அந்த ரோல்லே இருக்கிறாங்க, அந்த ஸ்டோரியை விட்டு அவங்க வெளியில் வரல அப்படின்றத இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நீங்கள் வந்து பார்க்குறதோட நிறுத்தாமல் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌஷிக் தேவ். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் அனிஷ்ன்ற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டரை கொடுத்த டைரக்டர் மீரா சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சு இந்த ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்ப நன்றி. ஒரு ஃப்ரெஷராக என்னை பார்க்காம லைக் சில டவுட்ஸ்லாம் கேட்டால் அது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்த ஏடிஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் ஸ்டேஜ்னால் என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த அரங்கில் குழுமிருக்கும் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாகட்டுமா என்று கூறி, இந்த திரைப்படம் நானும் தம்பி மீராவும் பல வருஷங்களாக பேசிகிட்டு இருப்போம். அவருடைய கனவு ஒரு இலக்கு இருந்தது. அதை வந்து உண்மையிலே பெரிய அளவில் நிறைவேற்றியிருக்காரு. ஆனால் அவரத்தில் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். அதில் இது இவ்வளோ பெரிய சந்தோஷமான நிகழ்வுக்கு முன்னால் பெரிய கஷ்டமான வழிகளும் அவருக்கு உண்டு. இறைவன் அருளால் இந்த படம் எல்லா அரங்கிலும் நானும் போய் பார்த்தேன். சவுத் சைடு என்னுடைய பகுதி திருநெல்வேலி தான். நானும் அயல் நாட்டிலலாம் கடந்து வந்தவன் தான் 1990. அப்போ இந்த தாக்கம் எல்லாருக்குமே எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அயல் நாட்டுக்கு வந்து தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஊரில் ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பேராவது இருப்பாங்க. அப்போ எல்லார் வீட்லேயுமே இந்த துயரமான சம்பவங்கள் இருக்குது. இஸ்லாமியர்கள் வந்து நாங்கள்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், நாங்கள்லாம் கன்வெர்டட் லிபரேஷன், நாங்கள் ஒரு மார்க்கத்தை தான் தழுவிக்கிட்டமே தவிர அரபியர்களும் அல்ல, அந்நிய தேசத்துக்கு சொந்தமானவர்களும் அல்ல. இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சொல்லி காட்சிப்படுத்துவாங்க. சிலர் வந்து சினிமாவில் வந்து வேறு வேறு விதமாலும் காட்சி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படி இல்லை. இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் விவசாயம் வயல் அறுவடை பண்ணுவாங்க, களை எடுப்பாங்க, ஏறு பிடிச்சி உழுவாங்க, கொல்லப்பட்ட வச்சுருப்பாங்க. இதே மாதிரி நிறைய எல்லா தொழிலுமே தமிழன் செய்கிற தொழில் அத்தனையுமே இவங்களும் சேர்ந்து பயணிச்சுட்டு இருப்பாங்க. இதில் எந்த கருத்து வேறுபாடு இல்லை. கிராமங்களில் இன்றைக்கு வேற உறவு முறைகளோடு தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, குடும்ப காரியங்களில் அதை கூட அழகாக வச்சுருந்தார். இந்த படத்தில் தம்பி அழகாக வச்சுருந்தார் இந்த ஒரு காட்சியை. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி விரிவிக்கன்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். எல்லாரோடைய மக்கள் மத்தியில் வந்து எங்கள் இஸ்லாமியர்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய நிறைவான ஒரு விஷயம் இது. ஏன்னா அவங்க தியேட்டர் பக்கம் போகிறதில்ல. ஏன்னா இஸ்லாமியர்களை தப்பாகவே ஏதாவது ஒரு படத்தில் ஒரு காட்சி வைப்பாங்க. அது பார்த்துட்டு மனசு ரொம்ப வலிக்கும். முஸ்லீம்னா இப்படி ஒரு அவல நிலைக்கு ஆளாகிட்டு இருக்காங்களே ஊடகத்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தம்பி சின்ன ஒரு அவ்வளோ பெரிய அழுக்க சின்ன துடைக்க க்ளீன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. அவருடைய பணி சிறக்க அவரை ரொம்ப வாழ்த்துறோம். அதிகமாக பேச முடியல நண்பர்கள் இருக்காங்க. இதில் நடித்த அத்தனை ஒப்பனை கலைஞர்களுக்கும் அழகாக யதார்த்தமாக உண்மையாக அழகாக நடித்தாங்க எல்லாருமே. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி தம்பி மீரா கதிரவனுக்கும் நான் ரொம்ப வாழ்த்துக்களோட என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். இப்போ எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது, கீழே இருக்க குடும்பம், பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இப்போ 2 குடும்பம், மேடையில் இருக்கக்கூடிய குடும்பம். ஊடகத்துறை வந்து எனக்கு ஒரு குடும்பம் அப்படின்னா, சினிமா துறை இப்போ 2வது குடும்பம் ஆயிடுச்சு. ரெண்டுமே அதில் பாகுபாடு காட்டுறான்னு சொல்லிடாதீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் இருக்குது. எங்கள் இயக்குனர் சொல்கிற மாதிரி முதல்ல எங்கள் இயக்குனர்னு தான் சொல்லணும். என் ஊரை சேர்ந்தவர். நான் இந்த படத்துக்கு முக்கியமாக உள்ள வர காரணமே வந்து என்னுடைய மண் சார்ந்த படம் என்பதால் தான் நான் உள்ளே வந்தேன். இதற்கு முன்னால் நிறைய வாய்ப்புகள், பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து என்னால் அது பண்ண முடியலை. அது உலகத்துக்கே தெரியாது. இன்னொரு உண்மையை சொல்லி ஆகணும். நான் சின்ன வயசில் ஒரு சற்றேறக்குறைய ஒரு 4-5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்போ திடீர்னு என் கூட படித்த மஞ்சுளா, அந்த மஞ்சுளாவுடைய தகப்பனார் வந்து சினிமா துறையில் இருந்தாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு படம் நடக்குது, என்ன படம் அப்போ தான் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீங்க. ஒரு படத்துக்காக வேனில் கூப்பிட்டு போகிறாங்க. எழும்பூரில் எக்மூரில் இருக்கக்கூடிய ஒரு பரியல் கிரவுண்ட், சர்ச்சோடு இருந்த பரியல் கிரவுண்டு போகிறோம். காலையிலே கூப்பிட்டு போயிட்டாங்க, டிஃபன் தந்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு, ஹீரோ, படத்தினுடைய ஹீரோயின் வர்றாங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸு, டைரி தூக்கி வீசப்படுது. பிரமிப்பாக பார்க்குறேன். என்னைக்கு அவரை பார்த்தனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வர அவருடைய ரசிகன் நான். அந்த திரைப்படம் வந்து பில்லா, ரஜினி சாரை பார்த்தேன். ஸ்ரீபிரியா மேடம் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ், அது தேங்காய் சீனிவாசன் சார் வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் நடந்து வருவார், அந்த சீன் தான் எடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப அந்த சமயம் வந்து எனக்கு நினைவுக்கு தெரியாத ஒரு வயது. ஆஃப் லேட்டு பல வருடங்கள் கழித்து பார்க்கும்போது இந்த படத்தில் தான் நடித்தமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மஞ்சுளா வேற யாரும் அல்ல, இளவரசின்னு இருந்தாங்க இல்லைங்களா ஃபீல்டில், அவங்க தான். அந்த இளவரசி இப்போ இல்லை, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. மஞ்சுளா நீ எங்கே இருக்க அப்படின்னு தான் கேட்கணும் தோழிய. உடனே இயக்குனர் சிரிக்கிறார். படத்துக்கு வருவோம். இது ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் என்று சொல்வதை விட ஒரு மண் சார்ந்த படம். ஒரு தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் குடும்பங்கள் சார்ந்த படம். முஸ்லீம் அல்லாத மக்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. முதல்ல இது உள்ளே வரும்போது பயந்துக்கிட்டே வந்தேன், ஏன்னா நடிப்பு தெரியாது. எங்கள் டைரக்டர் சொன்னார், ஒன்றுமே இல்லை சார், நாங்கள் பார்த்துக்கறோம், நான் பார்த்துக்கறேன். இல்லை, அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், என்னுடைய சகோதரர்கள், தம்பிமார்கள், எல்லா கலைஞர்களும் அவ்வளோ ஊக்கம் கொடுத்தாங்க. எனக்கு கஷ்டமே தெரியல. டைரக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும், கேமராமேன் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எங்கள் இயக்குனர் சொன்னார், சீனை சொல்கிறேன் சார், நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு லிபர்ட்டி, ஃபுல் லிபர்ட்டி கொடுக்குறோம், உங்களுடைய இம்ப்ரோவைசேஷனோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஊக்கம், தைரியம் தான். அதே போல் நிறைய நான் வந்து ஸ்பாட்டில் மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் இருந்தோன்னா அங்கே நான் கற்றுக்கொண்டது கஸ்தூரி ராஜா சார்கிட்ட. சமீபத்தில் நாங்கள் ஒரு டிஸ்கஷன் ஆஃப் லேட் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒன்று சொன்னார். ஹபீபி என்றால் எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க ஊரில். ஹபீபி என்றால் குடும்பம்னா என்ன, கணவன்னா என்ன, மனைவின்னா என்ன, அப்பான்னா என்ன, பையன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, அன்புன்னா என்ன. ஏன்னா இன்னைக்கு வந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் மனிதத்தை மறந்து விட்டோம். வேகமாக போகிறாங்க, ரொம்ப வேகமாக போயிட்டுருவோம். சகோதரர் கார்த்திக் நேத்தா அவர்கள் சொன்னாங்க. அப்போ அந்த இரைச்சல் அது நமக்கே ரொம்ப அலர்ஜியாக இருக்குது. எங்கடா அமைதி கிடைக்காதா, ரெசார்ட்டை தேடி ஓடுறோம். இல்லை, இருக்குது, நம்மள்ட்டே ஹாப்பினஸ் இருக்குது, நம்மள்ட்டே சந்தோஷம் இருக்குது. அதை தொலைக்கிறதுக்கு முன்னால் நாம் அதை கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ கஸ்தூரி ராஜா சார் சொன்னது வந்து உண்மையான வார்த்தைகள். இந்த படம் வந்து உறவு முறைன்னா என்ன, சந்தோஷம்னா, சுகம்னா என்ன, துக்கம்னா என்ன, உறவை வந்து இழந்துடாதீங்க. இதைத்தான் சொல்லியிருக்கிறார் எங்களது இயக்குனர். இப்போ வந்து ஊர் நாடு கொண்டாடுதுன்னு சொல்றதை விட உலகமே கொண்டாடுது. அனைவருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்தில் நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் எனக்கு பழகிடுச்சு. டேரக்டர் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் கஸ்தூரி ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் மாமா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, என்ன படிக்கிறீங்கப்பா? 6th படிக்கிறேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? மதுரை. மதுரையா? இதுக்கு முன்னாடி என்ன படத்தில் நடிச்சிருக்கீங்க? ஆனந்தம் நடும்பீடு, ஹர்காரா, கொட்டுக்காளி, தெய்வம் மச்சான், அதிகமான மாலமரம், அயலி, பிரின்சஸ். லிஸ்ட் பெருசா போகுது, தெரியாம கேட்டுட்டேன். வாழ்த்துக்கள்ப்பா. திணை, வரகு, கம்பு, சாமையெல்லாம் பேசாமல் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போகலான்னு வந்து மேடைக்கு வருவேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒரு மாலை பொழுதில் ஒரு நாள் வந்து கோவை பயணத்தின் போது இயக்குனர் ராம் அவர்களை சந்தித்தேன்.
அப்போ அவங்க நானும் ஒரு 5 நிமிடம் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமாக சொன்னாங்க, தோழர் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக, ஹபீபின்னு ஒரு படம் வரப்போகுது, அந்த படம் வரும்போது மீரான்னு ஒருத்தங்க வந்து பண்ணியிருக்காங்க, எனக்கு உண்மையிலேயே மீரா கதிரவன் அப்படிங்கிற வார்த்தை கூட எனக்கு தெரியாது, நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன். 10 நாள் முன்னாடி திருநெல்வேலி போய் இருந்தப்போ திருநெல்வேலியில் நான் இருந்த வீட்டுக்கு பின்னாடி முத்துராம் தேட்டரில் ராமமுத்துராம் தேட்டரில் அந்த படம் ஹபீபி போஸ்டரை பார்த்தீங்கன்னா ஐயோ ராம் சொன்ன படமாச்சு அப்படின்னு மொத்தமாக வீட்டில் எல்லாரையும் ஒரு 6 பேர் சேர்த்து கூட்டிகிட்டு படத்துக்கு போய் ஒரு செகண்ட் ஷோவில் போய் பார்த்தோம். உண்மையிலே மனம் அப்படி கனத்து போயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது அது 10:45 காட்சி, வீட்டுக்கு வரும்போதே 1:30, 1:45, 2 ஆகிடுச்சு. ஆனால் 4 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. 4 மணி வரைக்கும் மனசெல்லாம் அப்படி அவ்வளோ கனத்து. ஏன்னா நான் பழையங்கோட்டைக்காரன், எனக்கு கடையநல்லூர் வாழ்க்கை தெரியும், எனக்கு காதர் மாமா உண்டு, சிவராமனாக இருந்தாலும் காதர் மாமா எங்கள் அப்பாவினுடைய நெருங்கிய நண்பர். அப்போ யூசுப்பும் சாரும் தென்னந்தோப்பு நண்பராக வரக்கூடியவர்களும் பேசிய காட்சியெல்லாம் அப்படியே என் மனசுக்குள்ளே எங்கள் அப்பாவும் காதர் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு உணர்வு இருந்துச்சு. பல நாள் நான் அது மாதிரி என்னுடைய நண்பர்கள்ட்ட ஏங்கிலாம் சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் அங்கே இருந்தாங்க, நாங்கள் எப்படி கிளாஸில் இருந்தோம், ஆனால் இன்றைக்கி சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது, எனக்கு கோபத்தோடு பல நேரம் பேசிக்கொண்டே இருந்ததுக்கு ஹபீபி வந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்துச்சு மனசில். அவ்வளோ நல்லா ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க கட்டமைத்திருந்தது. அதில் அந்த காஸ்டிங்காக இருக்கட்டும், அதில் ஒரு வார்த்தைகள் நான் பல நேரம் அப்படியே யோசிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் 5-6 நாட்களாகவே ஹபீபிக்குள்ளேயே இருந்தேன்னா, மருத்துவமனையில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நோயர்களோடு பேசும்போது கூட ஹபீபி பார்த்தீங்களா அப்படின்னு பரிந்துரை சீட்டில் கூட அது வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இது சும்மா சோதனைக்காக சொல்லலை. நேற்று கூட ஒருத்தர் வந்து முகநூலில் நான் எழுதியிருக்கேன், அதை பார்த்துட்டு சார் இன்னைக்கு சாயந்தரம் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து இப்படியான படங்கள் வந்து பெரிய வெற்றியை பெறணும், உலகமே கொண்டாடணும், வசூலில் கூட. ஏன்னா அந்த படத்தை தயாரித்தவங்க, விநியோகித்தவங்க, அவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். மீரா கதிரவனுடைய பெரு உழைப்பு இதில் இருக்குன்னு தெரியும். ஆனால் இதை வந்து சமூகம் எப்படி கொண்டாட போகிறது ஒட்டு மொத்தமாக? ஏன்னா நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய பல்வேறு கலை நுணுக்கம் அறிந்தவர்கள் எல்லாரும் கொண்டாடி தள்ளுறாங்க எல்லா இடத்துலையும். படம் பார்த்தவர்கள், முகநூலில் எழுத தெரிந்தவர்கள், முகநூலில் எழுதுகிறவங்க எல்லாருமே கொண்டாடி எழுதுகிறாங்க. ஆனால் சாமானிய மக்கள் எல்லாருமே கொண்டாடணுமேங்கிற ஒரு ஆதங்கம் தான் அந்த முதல் நாள் பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு அப்படி தோணிகிட்டே இருந்துச்சு. அதில் எத்தனை காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாலியா அந்த கேரக்டரில் அவங்க பேசின விஷயங்கள், அப்புறம் அந்த நிலோஃபருங்கிறது கூட நிலவு அப்படின்னு ஒரு மொழியோடு பேசுனது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி நம்ம ஊர் லாங்குவேஜில் எல்லாம் நிலவு ஏன் சொன்ன பேச்சை கேளு அப்படிங்கிற அந்த வட்டார மொழி, அதில் இருந்த விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய ஜானசா எப்படி இருக்குங்கிறத வந்து அழகாக பார்க்க வச்சது யூசுப்புடைய விஷயத்தையும். அப்படி ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு ஒரு நெகிழ்வான படம். இன்றைய திரைப்படங்கள் வந்து பல நேரங்களில் ஒரு வலியை தருகிறது. ஆனால் இப்படி ஒரு மனசுக்கு நெருக்கமாக ஒரு இதமான வாழ்வை பார்க்கணும். ஏன்னா எங்களை போன்றவர்கள் 80-90களில் வந்து திரைப்படங்கள் எங்களை பல விஷயங்களில் கட்டமைத்தது என்று தான் நான் சொல்வேன். காதலிச்சதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வாழ்வில் நட்பு, பல்வேறு விஷயங்களில் சினிமா எங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஒன்லி வெட்டு குத்து ரத்தம் களரி இது மட்டும்தானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப ஹபீபி படம் வந்து இல்லை, இப்படியும் வந்து ஒரு மிகச்சிறப்பான படம் கொடுக்க முடியும்னு காமிச்சிருக்கிறது வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒட்டுமொத்த திரைப்பட இந்த குழுவினருக்கும், இந்த திரைக்கு இதை கொண்டு வருவதற்காக மெனக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும், இதை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் ஹபீபியின் ஒரு மிகச்சிறந்த ரசிகனாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கண்டிப்பா ஹபீபிக்கு வந்து படம் பார்க்குற குழுவினருக்கு இங்கே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ஸு சொல்லுங்க அப்படின்னாங்க. டிப்ஸ் எனக்கு என்ன சொல்லணும் என் மனசில் எதுவும் இல்லை. கண்டிப்பாக போய் இன்னொரு தடவை ஹபீபி பாருங்க, உடல் நலம் நலமாக இருக்கு. அதோட அவங்க சொல்கிற வர்ணனை தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காகவே எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் மீரா கதிரவன் சார்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா ஹபீபிக்கில் ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன், சாரிண்ணே. சிலையோட ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கும்போது முத்துக்காமிச்சி என்னனால என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீ ஹபீபின்னு ஒரு படம் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் நான் முன்னாலே இந்த படம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தான் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன்.
ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. மீரா கதிரவன் வந்து ஒரு கேட்டை இப்போ தமிழ் சினிமாவில் திறந்து விட்டுருக்காரு. 100 வருஷம் இருக்குது அந்த கேட்டை வந்து திறக்கிறதுக்கு. ஏன்னா வெறும் கான்கள் மட்டுமே வந்த தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து யூசுப் அபுதாயர் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நீள இஸ்லாமியர்கள் படம் வர்றதுக்கு தமிழ் சினிமாவில் 100 வருஷம் இருக்குது. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல படம் வந்து முதல் முறையாக வந்திருக்க போகுது. இதை படம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஈரானிய படங்கள் பார்த்து பார்த்து பழகின நமக்கு தமிழில் இப்படி ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட ஒரு புனைவோ அதுவோ இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதுக்கே மிகப்பெரிய தைரியம் வேணும். இன்றைக்கி சினிமாவில் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பெரிய தைரியம் வேணும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாமே அண்ணனுக்கு தெரியாமலாம் இல்லை. ஏன்னா அவரும் சினிமாவில் தான் இருக்கார், அவரும் சினிமாவில் தான் பயணிக்கிறாரு. அதனால் ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கே முதல்ல என்னோடய பாராட்டுகள். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நடிக்கவே இல்லை, எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப மனநிறைவோடு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நீண்ட தம்பி சொன்ன மாதிரி ஒரு இரைச்சலுக்கு மத்தியில் எங்கள் அண்ணன் யுகபாரதி எழுதுகிற கவிதை மாதிரி இருந்துச்சு இந்த படம். ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். மலையாள படங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை சொல்லி ஒரு படம் வரலையான்னு நமக்கு அந்த வாழ்க்கை தெரியாது. தெரிஞ்ச அளவில் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு வாழ்க்கையை தெரிந்தவர் வந்து பண்ணும்போது அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு எல்லோரும் இந்த படம் பார்க்கணும். நன்றி, வணக்கம். ஒரு பிரசாத் லேபில் விழாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து கவிதா தோழர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் சினிமாக்காரங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. நன்றி தோழர். எல்லாருக்கும் வணக்கம். காலையிலேருந்து சட்டசபை லைவ் பார்த்து ஒரு 4-5 பாலகிருஷ்ணா படத்தை ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி ஹேங் ஓவரில் இருந்தேன். இந்த ஒரு அமைதியான ஹபீபிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு அழைத்து அந்த ஹேங் ஓவரை போக்குனதுக்கு முதல்ல நன்றி. மீரா வந்து எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு பழக்கம். மீரா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, அடூர் கோபாலகிருஷ்ணனையும் அரவிந்தனையும் பத்மராஜனையும் தோப்பில் பாசிலையும் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சினிமா நண்பனாகத்தான் மீரா வந்து எனக்கு அறிமுகமானார். அவருடைய பேச்சுக்கும் சினிமாவுக்கு நான் அப்படி பேச ஆரம்பித்த பல தோழர்கள் வந்து அவங்களுடைய பேச்சுக்கும் வேலைக்கும் மிகப்பெரிய இடைவெளியை பிற்காலத்தில் நான் உணர்ந்தேன். ஆனால் அன்றைக்கு என்னிடம் பேசிக்கொண்டிருந்த அதே மீராவை இன்று வரைக்கும் நான் அந்த சினிமா துறையில் பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது பெரிய விஷயம். அதை வந்து தன்னுடைய படைப்புகளின் மூலமாக தொடர்ந்து மீரா செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து இதற்கு முந்தைய படங்கள் கமர்ஷியலாக பெருசாக போகலனாலும் அவள் பெயர் தமிழரசி வந்து ஒரு முக்கியமான படம் தமிழில். அது அந்த ஸ்பேஸில் பாவை கூத்து பின்புலத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான கதை. அது முழுமையடையாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் 2வது படமும். அப்படி வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு நல்ல சினிமாவுக்கும் வியாபாரத்துக்கும் இடையில் கடந்து போராடிட்டே இருக்கிறத வந்து நானும் யுகபாரதி நானும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அவஸ்தையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா அந்த அவஸ்தையை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். அதில் கண்டிப்பாக மீரா என்னைக்காவது ஒரு முழுமையான வெற்றியை அடைவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஹபீபி பூர்த்தி செய்திருக்கிறது. அதற்காக வந்து உங்கள் எல்லோருக்கும் மீராவின் சார்பாக நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து வந்த பிறகு நான் இந்த ஹபீபி பார்த்துட்டு யுகபாரதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீராட்டையும் பேசினேன். எனக்கு வந்து இந்த படத்தோடைய ரிசப்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது. அப்போ படம் வந்த 2வது நாள் நான் மீராவுக்கு ஃபோன் பண்ணி, விமர்சனங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது மீரா, ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு படத்தை இன்றைய சூழலில் ஊடகங்கள் வந்து கொண்டாடி தீர்த்துருக்கீங்க. அதுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி ஒரு படைப்பாளியாக. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஹபீபி படத்தை எப்படி பார்க்குறேன்னா, தமிழ் இலக்கியத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. சீரா புராணத்தில் தொடங்கி தோப்பில் முகமது மீரான் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் எப்படி அது நடக்காமலே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்து எனக்கு இருக்கும். யுகபாரதி என்ன சொன்ன மாதிரி, ஒன்று இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக கறிக்கடை பாய்களாக மட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நானும் இந்தியன் தாண்டா அப்படின்னு சாவுற ஒரு இஸ்லாமியை நான் பார்த்துருக்கோம். ஒன்று இழிவுபடுத்துவார்கள் அல்லது புனிதப்படுத்துவார்கள். இது ரெண்டுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா இஸ்லாமிய சினிமாங்கிறது என்ன நான் பார்க்குறேன்னா,
அரசியல் புரட்சி அவர்களுடைய பிரச்சனை பேசுவதெல்லாம் இல்லை. முதல்ல அவர்களை மனிதர்களாக காட்டுவது, அவர்களுடைய ஈஸ்தட்டிக்கை காட்டுவது, அவர்களுடைய உணர்வுகளை உண்மையாக காட்டுவது, அதுதான் உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய சினிமா. மெட்ராஸ் ஏன் ஒரு முக்கியமான தலித் சினிமாவை பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த படம் தான் முதலில் வட சென்னையை சேர்த்த ஒரு தலித்திய வாழ்க்கையை ரொம்ப ஈஸ்தட்டிக்காக காட்டின படம், ரொம்ப அழகியலோட காட்டின படம். ஒரு தலித்துக்கு ஒரு காதல் இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நாம் பார்த்த 80களில் பார்த்த படங்கள் எல்லாம் அவங்க ஒரு பண்ணையார் வீட்டில் பின்னாடி தொழுவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான். முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற சக மனிதனாக பார்ப்பதற்கு, அவர்களை மனிதர்களாக உங்கள் கண் முன் நிறுத்துகிற படைப்பு தான் உண்மையிலேயே அரசியல் சினிமா. அதை அன்னைக்கு மெட்ராஸ் செஞ்சுது. அது ஒரு அழகியல் சினிமாவாக அது ஒரு தலித் சினிமாவில் தொடக்கமாக இருந்தது. அப்படித்தான் நான் இந்த ஹபீபியை பார்க்குறேன். ஹபீபி இத்தனை வருடங்களுக்கு பிறகு இஸ்லாமிய வாழ்க்கையை, அதன் அழகியலை, அதன் மனிதத்தை, அதன் உறவுகளை நம் கண் முன்னாடி காட்டிய ஒரு படமாக நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமாவாகவும் வெற்றிகரமான சினிமாவாக நிற்கிது. எனக்கு ரொம்ப முக்கியமாக இதோடைய வெற்றியை கொண்டாட வேணும்னு நினைக்கிறது என்னென்னா, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி நம்ம எடுத்துகிட்டு திரையில் கொண்டு வியாபாரத்துக்கு கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது. சுரேஷ் காமாட்சி தோழர் இங்கே இருக்கார். இன்றைக்கி நீங்கள் படம் ஒரு கதை சொல்ல போனால் தயாரிப்பாளர்கள் நம்மளை எப்படி அணுகிறாங்கங்கிறது முக்கியமான விஷயம். 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரீல்ஸ் மூமெண்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது என்னடா ரீல்ஸ் மூமெண்ட் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எல்லா சினிமாலையும் ஒரு 10 ரீல்ஸ் மூமெண்ட் வேணுங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான சினிமாவில் எங்கே போய் ரீல்ஸ் மூமெண்ட் வைப்போம்? பட் நம்முடைய வாழ்க்கையே ஏராளமான ரீல்ஸ் மூமெண்ட்டுகள் இருக்குது. அப்படி ஒரு உண்மையான இலக்கியத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா, இதோடைய வெற்றி இன்னைய சூழலில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். கார்த்திக் நேதா சொன்னது மாதிரி இவ்வளவு இரைச்சல்களுக்கு நடுவில் இந்த படம் ஜெயித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன். சிறை படத்தில் ஒரு காட்சி வரும், தமிழ் தோழர் எழுதின அந்த படத்தில். அந்த காட்சி இஸ்லாமியர்களை ஒரு பொது சமூகம் எப்படி பார்க்கிறது, எப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு காட்சி. இந்த படம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லுது ஹபீபி. அதுதான் இந்த படத்தின் மிக முக்கியமான வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த படம் தமிழ் தோழர் சொன்ன மாதிரி ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு திறப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திறப்பிலிருந்து நிறைய நல்ல சினிமாக்கள், நிறைய சமூக சினிமாக்கள், நிறைய அழகியல் சினிமாக்கள், ஈரான் சினிமாக்கள் மாதிரி இங்கே உருவாகணும். அதற்கென்று ஒரு வியாபாரம் உருவாகணும் நான் நினைக்கிறேன் ஓடிடி தளங்களில். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இங்கே தான் அதுக்கான ஒரு வியாபாரமே உருவாகாமல் இருக்குது. ஜாபர் ஃபனாகி சமீபத்தில் எடுத்த ஒரு படம் அவ்வளவு பிரமாதமான ஒரு வெற்றியை, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற வெற்றியை அடையுது. இங்கேருந்து ஏன் அந்த மாதிரியான சினிமாவுக்கு ஒரு வியாபார தளம் அமைக்கப்படலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஓடிடியில் இந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் உருவாயிடுச்சு. ஆனால் அது ஏன் மெயின் வியாபாரமாக மாற மாட்டேங்குது? மறுபடி நாம் வன்முறையை தூண்டக்கூடிய, நம்முடைய ஆபாசத்தை தூண்டக்கூடிய அதற்கான வியாபார தளங்களையே நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்குமே. அது ஏன்னா தொடர்ந்து முதலாளிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் முதலாளிகளுக்குமே ஒரு பெரிய கேப் இருக்குது. முதலாளிகள் உருவாக்கக்கூடிய சந்தையில் எந்த பொருள் இருக்கிறதோ அதன் பின்னாலேயே நாம் ஓடக்கூடியவர்களாக நம்ம மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதை உடைத்து இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியாபார தளம் உருவாகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதையும் இந்த ஹபீபி மாதிரியான படைப்புகள் தொடர்ந்து செய்யும்னு நினைக்கிறேன். மீரா தோழர், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். சாதாரணமான சினிமா வெற்றி அல்ல இது, இது ஒரு வரலாற்று வெற்றி. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய இன்னொரு நபர் கஸ்தூரி ராஜா சார். ரொம்ப அபாரமான ஒரு நடிப்பு சார். ஏன்னா இந்த படத்தில் நான் திருவாரூர் மாவட்டத்தில் என்னுடைய ஊர் சரிபாதி இஸ்லாமியர்கள் கொண்ட ஒரு ஊர். அதனால் இஸ்லாமியர்களின் வாழ்க்கையை என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்கள். அதை நான் தொடர்ந்து பார்த்தவன். அப்படி ஒரு உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய தந்தையை பார்த்ததை போலவே இருந்தது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உருமாற்றம். தேங்க்யூ சார். அது இந்த மாதிரியான ஒரு படைப்பில் அவர் சொன்னார் எங்கிட்ட, கஸ்தூரி ராஜா சார் அவ்வளவு அர்ப்பணிப்போடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே அற்புதமான பங்களிப்பை செய்திருந்தீர்கள். அதனால் மீரா, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நிறைய படைப்புகள் கொடுங்க. நன்றி. டீம் வச்சு எழுதிட்டு வரீங்களா? 10 பேர் கொண்ட குழு மாதிரி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அண்ணா ராஜமுருகன் சொன்னது மாதிரி தயாரிப்பாளர்கள் ரீல்ஸுக்காக படம் எடுக்கணும்,
நீ எங்கள் நிலமா சொல்லி மாறாதுன்னு சொன்னோம்னா அந்த விழா உள்ள பேசலாம். நாங்கள் கேட்கறது இல்லை, ஆடியோ கம்பெனிக்காரங்க வந்து ரீல்ஸ் போடுற மாதிரி பாட்டு கேட்குறாங்க, ஓடிடி படம் அப்படி கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி நல்ல படம் கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்கோம். அப்படி தான் நேசம் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த படம் சூஸ் பண்ணியிருக்காரு. ஹபீபை பற்றி பேசுவோம். ஹபீபி வந்து இந்த படம் நான் முதல்ல எனக்கு ரஸ்ல தான் காமிச்சாரு மீரா. நான் ரஸ்ல பார்த்தோன்னே சொன்னேன், மீரா எனக்கு வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு பிரமிப்பை பார்த்தது நான் கஸ்தூராஜா சார். ஏன்னா அவர் ஒரு இயக்குனராக தெரியும், அவர் நடிகர் அதில் வந்து அவர் ஒரு முஸ்லிமையாக வாழ்ந்திருப்பார். அவர் கைலி கட்டுறதா இருக்கட்டும், அவருடைய நடை உடை, அந்த 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 கேரக்டர் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஈகோ, ஒரு வரட்டுக்கு ஒரு முடிச்ச ஒரு நாள் எங்கள் ஊரில் அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். நான் மீராட்ட சொன்னேன், மீரா வந்து பிரமாதம் பண்ணியிருக்காரு கஸ்தூராஜா சார், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி முதல் இதே வந்து நான் மீராட்ட சொன்னேன். அப்போ மீரா எப்படி இந்த படம் போய் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நல்ல படத்தை கொண்டாடுவதற்கு நம்ம மக்களும் சரி பத்திரிகையாளர்களும் தயாராக இருப்பாங்க. நம்ம பொதுவாக வந்து இங்கே ப்ரெஸ்ஸோ போட்டுட்டு வெளியில் நிற்போம், நாங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் வெளில நிற்போம், எல்லோரும் கை கொடுத்துட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு போவாங்க. அதை நம்பிடக்கூடாது. அது இந்த இடத்துல நம்மளுக்கு முகஸ்துதிக்காக சொல்லிட்டு போகிறது. அதை தாண்டி ஒரு ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணோம்னா ட்விட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ வரும். அவங்கள அறியாமல் போடுவாங்க, இந்த படம் வந்து சூப்பர் அவசியம், அவங்கள அறியாமலே போடுவாங்க. அதுதான் உண்மையான ரிவ்யூ. அப்படித்தான் இந்த படத்துக்கு நடந்தது. இந்த படத்துக்கு ஹபீபிக்கு வந்து நான் பிரசவம் முடிஞ்ச உடனே நான் அப்படித்தான் பார்ப்பேன். இப்போ ஒரு பிரசவம் முடிஞ்ச உடனே இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன். இவங்க இங்கே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். இது எல்லா படத்தையும் நல்ல படம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி ஒரு 1 ஹவர் ½ ஹவர் வெயிட் பண்ணுவேன், யார் என்ன எழுதுறாங்கன்னு பார்ப்பேன். அப்படி சில பேர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி இருக்கு. நான் அப்படி தான் இந்த படத்தை விசாரிக்கும் போது நான் மீராட்ட சொன்னேன், நல்ல ரிவ்யூ வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து இதை வந்து பிக்கப் ஆகாமல். எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவு வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து எந்த கதாபாத்திரமே வந்து மேம்படுத்தினதாக இருக்காது, எல்லாமே இயல்பாக இருக்கும். நீங்கள் நடித்த அந்த சாலியா கேரக்டர் நடித்த அவங்க அந்த அதில் நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு நான் பார்த்தது என்னன்னா, அந்த அவங்க ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி டேப் ரெக்கார்டில் கேட்கும்போது ஒரு எமோஷனல் வச்சுருப்பாப்புல. அதுக்கப்புறம் வீடியோ காலில் பேசும்போது அந்த எமோஷனல் குறையும். அந்த டிஃப்ரென்ஸ் அழகாக காமிச்சிருப்பாப்புல. நீங்கள் எப்போவுமே நம்ம அந்த நாலாம் வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா கால் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வாரத்தை கூட பேச முடியாது, அழுதுருவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி அந்த டேப் ரெக்கார்டில் அவங்களுடைய ஃபீலை ஷேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வீடியோ காலில் பேசும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, எப்போ கல்யாணத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த எமோஷனல் ஒரே மாதிரி காமிச்சிருப்பாப்புல. அது மாதிரி அந்த அந்த இன்னொன்று கூட வந்து மீரா வந்து மிகைப்படுத்தாமல் உண்மையாக ஒரு படைப்புக்கு நேர்மையாக சில விஷயங்களை பண்ணியிருந்திருப்பாப்புல. அந்த பொண்ணோட உணர்வுகளையும் அழகாக 15 வருஷம் பொறுத்து ஒருத்தர் வர்றாரு, அவர் சம்பாரிச்சிட்டு வர்றாரு, சென்ட் போட்டு வர்றாரு, வசதியாக இருக்காரு, ஊரில் வீடு கட்டியிருக்காருலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் 15 வருஷம் அவர் இளமையை தொலைச்சிட்டு வந்திருப்பாரு. அதை அழகாக காமிச்சிருப்பாப்புல மீரா. அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் மூலமாக அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துப்பார். அந்த ஹீரோ கேரக்டர் ஈசா வந்து இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் வந்து எங்கள் சித்தி கஷ்டப்பட்டது மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்க கஷ்டப்படக்கூடாதுன்ற மாதிரி இப்படி எல்லா இடத்துலையுமே நேர்த்தியாக ஒவ்வொரு விஷயமும் அந்த படத்தை பற்றி பேசுகிறதுனா அவ்வளோ பேசலாம். கடைசியில் வந்து குலாப் பண்ணிட்டு போகிறேன்னு அவங்க சொல்லும்போது அதோடைய எக்ஸ்டென்சிவ் வெர்ஷன் தான் இப்போ வந்திருக்கு அந்த 100 சாமி படம் கூட. இப்படி நல்ல படங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்துகிட்டு இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா நம்ம இந்த தமிழ் சினிமா தான் வந்து 5 சிஎம் கொடுத்த ஒரு மாநிலம் நம்ம மாநிலம், தமிழ் சினிமாவிலேருந்து வந்தவங்கள. அப்போ மக்கள் வந்து நம்ம மேலே அந்த சினிமாவையும் நம்மளையும் எவ்வளோ நேசிக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இப்போ டைரக்டர்ஸ்களுக்கு வந்து டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த சினிமாவில். அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியாக படம் எடுக்கிறவங்க தான் இப்போ இங்கே கூப்பிட்டுருக்க ராசிமுருகனாக இருக்கட்டும், தமிழ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இங்கே அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு படைப்புக்கு நேர்மையாக இருக்கணும். அப்படி தான் மீராவும் பண்ணியிருக்காரு. அது ஓடலை, நம்மளை நம்புகிற மக்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். ஒரு நேர்மையான, ஏன்னா கமர்ஷியல் படம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி. ஒரு 4 ஃபைட் வச்சிடலாம், ஒரு 3 சாங் வச்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி வாழ்வியலாக ஒரு படம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு மேனரிசம் கொடுத்து பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது நான் தமிழ்லாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் வந்து இஸ்லாமியர்களோட எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கீழக்கரையிலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வைப்பாங்க. காலையில் 3 பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை 2மே ஊழூராக தான் இருக்காங்க. சாயந்தரம் 3 கல்யாணம் இருக்கும். காலைல அந்த 3 கல்யாணத்துக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. சாயந்தரம் 3 கல்யாணம், அது 5000 பேர் டின்னர் போகும். 5000 பேருக்கு அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் சோறு போடுவாங்க. அப்படி வந்து அந்த டிசம்பர் பூரா பார்த்தீங்கன்னா யார் வீட்லையும் சமைக்க மாட்டாங்க, அந்த ஊரே சமைக்காது, எல்லாரும் வந்து அந்த அப்படி உள்ள ஒரு சமூகத்தை வந்து நம்ம வந்து எப்படி தீவிரவாதிகளாக இது சித்தரிச்சாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான், ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம்.
இந்த படத்தை கூட நம்ம இஸ்லாமிய படமாக பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு தமிழ் சமூகத்தில் இன்னும் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இனத்தோட படம் தான் இது. அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது இஸ்லாமிய படம் அப்படிலாம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து நம்மள்ட்ட அன்பை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதியை காமிச்சது வந்து நம்ம தமிழ் சினிமா கடந்த 50 வருஷமாக செஞ்ச ஒரு பெரிய துரோகம் தான் அது. எல்லாத்துலேயும் வந்து ஒன்று அவங்கள வந்து தீவிரவாதியாக காட்டும், இல்லை சாம்பிராணி போக போடுறான், இல்லை கறிக்கடை பாய், ஒரு 4-5 ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருப்பான். நீங்கள் வந்து நம்ம பசங்கள்கிட்ட ஸ்கூலில் படிக்கிற நீங்கள் பசங்கள்கிட்ட தீவிரவாதினா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாடி வச்சு ஒரு குள்ளா வச்சு வரைஞ்சி காட்டும். அப்படி தான் நம்ம வந்து பொது புத்தியில் கொண்டு போய் வச்சிட்டோம். அதுக்கு மிகப்பெரிய பங்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்து உண்டு. அவங்க பண்ண வேலை தான் அது. இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு அந்த துரோகத்தை செஞ்சதுக்காகவும் இந்த படத்தை இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வெற்றி பெற செய்யணும். இத்தனை வருஷமா 50 வருஷம் நம்ம பண்ணது பக்கத்து நம்ம சமீப காலமாக நம்ம கண்ணுக்கு நேரம் நிகழ்ந்தது. இலங்கையில் வந்து 2019 நடந்த இனப்படுகொலை. ஒரு உரிமைக்காக போராடப்பட்ட ஒரு இனம் ஒரு மதத்தால் வந்து அழிக்கப்படுது. அவங்க பௌத்த மதத்தை எவ்வளவுங்க அன்பை போதித்த புத்தர், ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொன்ன புத்தர் மதத்தை பௌத்த மதத்தை தழுவியவர்கள கொன்னாங்க. யாராவது ஒரு படத்தில் பௌத்தர்கள் வந்து தீவிரவாதிகள் நம்ம காமிச்சிருக்கோமா? எந்த படத்துலையும் நம்ம தமிழ் சினிமா காமிச்சது கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்கள் நம்ம தொடர்ந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாரும் பாகிஸ்தானில் உள்ள ஒரு இஸ்லாமியரும் இங்கே உள்ள இல்லை, எல்லாம் கன்வெர்ட் ஆனவங்க, நம்மளிருந்து போனவங்க தான். ஸோ அதை வந்து அந்த ஒரு பெரிய இதை வந்து உடைச்சிருக்காரு மீரான்னு தான் சொல்லணும். அதுக்கு மீராவுக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கு. நிறைய விமர்சனங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து அது சரியில்லை இது சரியில்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க, படம் பார்ப்பது ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் எதோ ஒதுக்கி வச்சிங்களோ அதுதான் அடுத்த ஆயுதமாக பயன்படுத்தி உங்களுக்கு குற்ற சமூகமாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். நீங்கள் என்ன எதை நீங்கள் வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிங்களோ அதே ஆயுதமாக பயன்படுத்திக்கிறேன், அவ்வளோதான். நம்ம ஒரு நாட்டில் வசிக்கிறோம்னா நம்ம அந்த நாட்டோட இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு போகலாம். அது அந்த நாட்டோட நம்ம அதெல்லாம் தாண்டி நம்மளை வந்து தொடர்ந்து வந்து ஒரு குற்றவாளி இவங்க தான் தீவிரம் போது அது இஸ்லாமியா இருந்து பார்க்கும்போது தான் அந்த வழி தெரியும். நான் வந்து ஒரு நண்பரோட ஒரு படம் பார்க்க போகிறேன், படம் பேரை சொல்ல விரும்பலை. அவர் என் கூட வந்து படம் பிரிவு பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாதியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி பார்க்கும்போது அந்த படத்துலையும் இஸ்லாமியர்கள் பேராக அப்படியே தீவிரவாதி லிஸ்ட்டு வாசி பார்க்க போகும். சமீபத்தில் ஒரு 1 இயர் பேக் அவரை டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டார். இன்னும் திருந்தலையா அப்படின்னு எழுந்திரிச்சு போயிட்டார். அப்போ என்னன்னா அவங்க இஸ்லாமியராக வந்து அந்த படத்தை பார்க்கும்போது என்ன தொடர்ந்து நம்மளை அப்படியே தீவிரவாதியில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்களா, அது இஸ்லாமியராக இருந்து பார்க்கும்போது தான் அந்த வழி தெரியும். அதை உடைச்சதுக்கு வந்து உண்மையாகவே மீராவுக்கு வந்து நான் உற்ற எல்லாருமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கான். என்னன்னா வந்து அவர்கள் வேறு இல்லை, நம்ம வேற இல்லை, நம்ம எல்லாருமே வந்து ஒரு இனம் சார்ந்தவர்கள். நான் வெளிநாடுகள்லாம் பார்த்துருக்கேன், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழின்னு முழக்கம் வைப்பாங்க. அவ்வளோ நம்ம கூட ஒன்றின் ஒன்றாக இணைந்திருக்க அவர்களை வந்து நம்ம வந்து அப்படி பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த படம் வந்து நம்மளால் கொண்டாடப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர்கள் நீங்கள் வெகுவாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நல்ல படங்களை நீங்கள் எப்போதுமே ஆதரிக்கிறீங்க. இந்த படத்துக்கு அப்படி தான் நிறைய ஆர்கானிக்காக வந்து நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சல்லீர்கள் படத்துக்கு அப்படி தான் பார்த்தேன், நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எழுதினாங்க. அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து நம்ம இப்போ ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணால் ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் ஹபீபி தான் வருது. ஹபீபியை பற்றி எழுதுறாங்க. நேற்று கூட பார்த்தேன் புக் மை ஷோவில் வந்து சென்னையில் வந்து 3 தேட்டர் தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-30 தேட்டர் எக்ஸ்டன் ஆயிருக்கு. ஸோ இது மீராவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படம். மீராவுடைய கனவு நினைவாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வந்து மீரா வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ போராடினாப்லேன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப பாராட்டப்படக்கூடியவர் வந்து நேசம் என்டர்டெயின்மெண்ட் அந்த இப்ராஹிம். ஏன்னா இப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு ஒரு 4-5 வருஷமாக வந்து அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதே வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ரீல்ஸுக்கு படம் எடுக்காம அவர் அந்த கதையை கேட்டு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு வந்து உண்மையாகவே அவருக்கு நன்றி சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஜிகே கருப்புசாமி அவர் அந்த படம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராகுலோட துணையோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போனது. அவருடைய ஏற்கனவே ஒரு படம் பறந்து போன் பண்ணார், அதுவும் வெற்றி படம். அவருக்கு இந்த படமும் அவருடைய கம்பெனிலேருந்து இதுவும் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஈசா உனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்ரா. உடம்பை ஏற்றி இறக்கியிருக்க, ரொம்ப கஷ்டம். ஏற்றுறது ரொம்ப கஷ்டம், ஈஸி. இறக்குறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, அந்த படத்துக்காக அர்ப்பணிச்சிருக்க. உனக்கு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு மீரா, அதை பயன்படுத்திங்க. மாளவியா மனோஜுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. Respected director sir, each producers, my co-artists, assistants, associates, makeup artists. இல்லை சார், this is the time to remember everyone together. எல்லார்கிட்டையும் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஸோ கஸ்தூராஜா சார், each one, like I'm so happy to see everyone together.
பிகாஸ் ஷூட் அன்னைக்கு பார்த்தப்போ only few ஆர்டிஸ்ட் கூட தான் எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருந்துச்சு. பட் தி ட்ரூ மேஜிக் ஐ saw it on the screen. Thank you sir for that. And எனக்கு இப்போ when I came and sat, எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then the next shot is like sitting here for the success meet, which is really blessing from the God. Thank you so much. Thank you everyone. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் போதுமானவன். நான் யூசுப் பாய் பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன். நான் நன்றி சொல்கிற விழா அப்படின்னு டைரக்டர் சொன்னார். அப்படின்னா முதல்ல நான் யாருக்கு நன்றி சொல்லணுன்னா, இப்போ இங்கே உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஃபோன் கால் வந்தது. பொதுவாக எனக்கு வராது, அதனால் தைரியமாக ஃபோனை வச்சுப்பேன். 3 ஃபோன் காலை எடுத்து கட் பண்ணிட்டேன். 4வது ஃபோன் காலை எடுத்தேன், எனக்கு பயமாயிருச்சு. அதை கட் பண்ண முடியல, தைரியம் இல்லை. அது பார்த்தா விஜயலட்சுமியோட கால். சரி வேறு வழி இல்லைன்ட்டுமா ஸ்டேஜில் இருக்கேன். ஸ்டேஜில் இருந்தால் அவ்வளோதான். அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீரா இல்லை, இது முதல் நன்றின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். முதல் நன்றி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நானும் விஜயலட்சுமியும் இணை பிரியாத தம்பதிகள், ஈருடல் ஓர் உயிர் மாதிரி. மீரா கதிரவன் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்னு கூப்பிட்டாருங்க. அதனால் ஏமாந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது 12 நாள் ஆச்சு, 16 நாள் ஆச்சு, 20, 25, 40 நாள் ஆச்சு. அந்த 40 நாள் ஒரு 3 வருஷமாக எடுத்தார். அது வந்து அந்த சமயங்கள் எல்லாம் துணை பிரிந்து தனியாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு சுதந்திரம் கொடுத்த என் விஜயலட்சுமிக்கு தான் முதல் நன்றி. இல்லாட்டி அந்த படத்தில் நான் அவ்வளோ சுதந்திரமாக நடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். இதுக்கப்புறம் நான் நன்றின்னு சொல்லணும்னா, இன்னொரு குரூப் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் வா தம்பி, நீ 4 பேரும் வா, கம்மி நீ வா. இன்னொருத்தர் யாருப்பா? போயிடுச்சா? அது போயிடுச்சோ? சரி சரி, இல்லை போயிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுதா? போயிடுச்சா? ரொம்ப நேரம் ஆச்சு சொல்லிட்டு போய். ஓஹோ, ഇവിടെ വരൂ. இதில் நன்றி சொல்லணும்னா, இன்னொருத்தன் ஒரு சின்ன பையன் இருந்தான், கீழே போயிட்டானா? இவங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஒரு ரன்னிங் ரேஸ். இவங்கெல்லாம் எவ்வளவோ எனர்ஜியை தேக்கி வச்சுக்கிட்டு முதல் படம்ங்கிறதுனால ஒரு ஆவேசமாக வந்திருக்காங்க. நான் சினிமாவில் ஓடி ஓடி, உங்கள் எல்லாரையுமே தெரியும், நான் எல்லாருக்குமே பரிச்சயமானவன் தான். ஓடி ஓடி டயர்டாகி களைச்சி அந்த நேரத்தில் அவர் என்னையை தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்து நடிங்கன்னு சொல்லி இவங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். எல்லாருக்குமே ஒரு கனமான கதாபாத்திரம், அவங்களுக்கு ஒரு தனி முத்திரை இருக்கு. அதை அவங்க அவ்வளவு நல்லா பண்ணுறாங்க. இந்த ரன்னிங் ரேஸில் இவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு வைக்கலன்னா என்னால் ஓடி ஜெயிச்சிருக்க முடியாது. பாவம், ஒரு சீனியர் டைரக்டர் ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு என்னை கொஞ்சம் விட்டுட்டாங்க. யாரை குறை சொல்ல முடியும்? அந்த பொண்ணு கேசட்லேயே பேசி பேர் வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் ஷார்ட்லேயே நடிக்க விட மாட்டான், அவ்வளவு தொந்தரவு. அவர் 2 வேஷம் போட்ட மாதிரி நடிச்சிருக்காரு.
அந்த பொண்ணு ஜூனியர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்குது. அது நடை பார்த்தீங்களா படத்தில், அதனுடைய ஆட்டிடியூடு பார்த்தீங்களா, க்ளோஸ் பண்ணணும். இந்த பொண்ணு சொல்லவே தேவையில்லை, கண்ணாலேயே பேசி, பேச்சே கிடையாது, ஆனால் படத்திலேயே அதிகமாக பேசினது இந்த பொண்ணு தான். பேசி ஒரே வார்த்தை, நம்ம பேச இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல, அது என்ன குலா வாங்கிட்டான் சொல்லி இவங்ககிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இன்னைக்கு யூசுப் பாய்ன்னு என்னை சொல்ல வச்சுருக்காங்கன்னா இவங்களுக்கு தான் நான் அடுத்து நன்றி சொல்லணும். உட்காருங்க ப்ளீஸ். சாரி. ஓகேம்மா, தேங்க்யூ. இதுக்கப்புறம் சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து ஹபீபி படம் பார்த்தோம். நான், என் மனைவி செல்வராகவன், தனுஷ், என் 2 மகள்கள், பேரன் பேத்திகள், எல்லாம் மொத்த குடும்பம் அட்டண்டன்ஸு தனுஷோட வீட்டில் பார்த்தோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டில் 2 பெண்கள், ஒரு பெண் டாக்டர் விமலா கீதான்னு ஒரு பொண்ணு, புலி மாதிரி, சிங்கம், புலி கூட கிடையாது, சிங்கம். எங்கள் வீட்டிலேயே எல்லாருமே அந்த பொண்ணுக்கு பயப்படுவாங்க. அப்படி ஒரு டேரிங்கான ஒரு பொண்ணு. படம் பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரே சைலண்ட்டு. அந்த என்னுடைய இறுதி காட்சி வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்து வெளியில் ஓடிடுச்சு. நான் என் ஒய்ஃப் முன்னாடி அந்த சீன் வரும்போது சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பெக்குலியரான ஆள். தனுஷை யாராவது அடித்தா கூட அவங்க அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வெளியில் போனால் அந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் அழுகுது. ஏம்மா என்ன அழுகிற? இல்லை டாடி, எதுக்கு இப்படியெல்லாம் போய் நடிக்கிறீங்க? இது எனக்கே ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கு. என்னடா இந்த பொண்ணு அழுகுதே, அது அயன் லேடிங்க, அது அவங்க தான் பபிஷோட அம்மா. அப்படி அழறாங்க. அதுதான் தியேட்டர் ரிசல்ட். என் பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். படம் முடிஞ்சது. கம்முன்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. தனுஷ் என்னை மேலே எங்களையும் பார்த்தாரு. என்னப்பா பேசாமல் இருக்க? இல்லைப்பா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன், எங்கேயோ அவருக்கு என்ன, நான் ஒரு குழந்தை, எங்கள் வீட்டில் நான் ஒரு குழந்தை தான். அப்பாவை யாரோ ஏமாத்துறாங்க, எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். உண்மையும் அதுதான். நான் நிறைய இடத்துல ஏமாந்து போயிடுவேன். அப்படி தான் நீங்கள் ஏமாந்துருவீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன்ப்பா. கௌரவமான, எனக்கு கௌரவமான ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த பேரை எனக்கு வாங்கி கொடுத்த மீரா கதிரவன் சாருக்கு நன்றி. அவர் அது மட்டும் செய்யலை, எனக்கு பல முறை பிறப்புகள் நிகழ்ந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் வரும். எங்கள் அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் தடவை. சினிமாவில் நான் ஒரு மனுஷனாக மாறினது, ஒரு கலைஞனாக என்னை மாற்றினது இயக்குனர் விசு சார். அங்கே 2வது முறை. ராஜ்கிரண் என்னை இயக்குனராக்கினார், அது 3வது முறை. இந்த 3 பயணங்களுமே பார்த்தீங்கன்னா மிக நீண்ட பயணம், என் ஆயுளை கெட்டியாக்கிய பயணங்கள். இதுக்கப்புறம் ஓகே, நல்ல படங்கள் கொஞ்சம் பண்ணிட்டோம், எனக்கு திருப்தியான படங்கள், நல்ல படங்கள் சில பண்ணிட்டோம், பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். அப்படியே நிம்மதியாக ஏதோ புக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்போது மீரா கதிரவன் என்னை நடிக்க கூப்பிடுறாரு. முதல்ல ஒத்துக்கலை, அப்புறம் ஒத்துக்கிட்டேன், அப்புறம் போனேன். ரொம்ப கௌரவமாக நடத்தினார். இந்த படம் ஹபீபி, யூசுப் எனக்கு இன்னொரு பிறவி.
இதை வச்சு இன்னும் எவ்வளவு நாள் போகும்? யாரும் என்னைய கூப்பிடுறாங்க, கூப்பிடலை, நடிக்க சொல்கிறாங்க, சொல்லலை. இதோட நடிக்காமல் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி ஒரு கதாபாத்திரம் அது. உண்மையிலே நான் நடிக்கவே கிடையாது. அதில் நான் ஒரு குடும்பத் தலைவன், 4 குழந்தைகளுடைய தகப்பன், 10 பேர பிள்ளைங்க எனக்கு. அந்த அனுபவம் தான் எனக்கு அங்கே கை கொடுத்தது. அதை மீறி, அந்த எல்லையை மீறி என் பிள்ளைங்க சொன்னதெல்லாம் அதான் சொன்னாங்க. இல்லைப்பா, நீங்கள் என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார், டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயன் அப்படின்ட்டு, ரொம்ப பெரிய ஜீனியஸ் அவர். அவர் சொல்கிறார், பொதுவாக டைரக்டர்கள் நடிக்க வந்தால் கொஞ்சம் ஓவராக நடிச்சிருவாங்க அங்கிள், நீங்கள் எப்படி இப்படி அண்டர் பிளே பண்ணி இப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கே அப்போதான் பண்ணுது. மீரா கதிரவன் தான். அந்த வரம்புக்குள்ளேயே என் குடும்பத்தில் நான் எப்படி வாழ்கிறனோ அந்த வரம்புக்குள்ளேயே அந்த படத்தில் என்னை வாழ அனுமதிச்சாரு. சில இடங்களில் என்னை திருத்தினார். அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி. நான் நன்றி சொல்லணும்னா ரொம்ப பேருக்கு சொல்லணும். அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி. இது எங்கிருந்து இந்த பந்தம் உருவாச்சு? அவருக்கும் எனக்கும் ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் அப்படிங்கிற உறவுக்கு மேலே ஏதோ ஒன்று வளர்ந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அந்த ரிலீஸ் பண்ண நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பின்னாலேயே தான் சுற்றுறேன் நான். இது எப்படி ஒரு டைரக்டர் பின்னால் எப்போ ஏன் நான் சுற்றணும்? எனக்கு அவர் திரும்ப என்னை வச்சு படம் எடுக்கணுங்கிற கட்டாயம். அவருக்கு தேவை இருந்தால் எடுக்கலாம், எனக்கு தேவை இருந்தால் கேட்கலாம், அது வேற. அந்த இதெல்லாம் தாண்டி என்னை கடவுள் வேற ஒரு இடத்துல வச்சுட்டான். இது ஒரு உறவு, அது என்னன்னு தெரியாது. நிஜமாக இன்றைக்கி நான் ஒருவேளை என்னையும் அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு முஸ்லீமாக மாறிக்கிட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுது. யாராவது கஸ்தூரி ராஜான்னு சொன்னா தானே பாய். இப்போ ஃபோன் வரும்போது பாய் குடியாத்தத்துலேருந்து ஒரு பையன் பேசுகிறான், யாருன்னு முதல்ல தெரியல. பாய்னா யாருப்பா நீ? இல்லை பாய் உங்கள் படம் பார்த்தேன். சரிப்பா நீ யாரு? இல்லை பாய் சூப்பராக நடிச்சிருக்கீங்க பாய். அந்த பேரே வச்சுக்கலாம் கூட போல தோணுது. ஏன்னா நடிகருக்கு யூசுப் பாய், இயக்குனருக்கு கஸ்தூரி ராஜான்னு 2 பேர்கள் கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாயை. நான் எப்பவுமே மாயைக்கு கட்டுப்படவே மாட்டேன். என் முதல் படம் என் ராசாவின் மனசில், அதில் இன்னொரு சின்ன ஒற்றுமை இருக்குது. அவருடைய படத்துக்கும் என் படத்துக்கும், ஹபீபிக்கும் என் ராசாவின் மனசிலேக்கும். என் ராசாவின் மனசிலே சுத்தமான இந்து படம். அதில் கிராஸ் பண்ணுறது கூட ஒரு பாய் இருக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் தெரியும். மாயாண்டி இப்படி எலும்பு எடுத்து கடிப்பார் பாருங்க. முதல்ல ராஜகரன் சார் வைக்கப்பட்டார். ஐயா என்னங்க நீங்கள் கேமரா கொண்டு வந்து வாய்க்குள்ளே வைக்கிறீங்க, அசிங்கமாக இருக்குங்க, பார்க்க மாட்டாங்க. இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க நல்லாயிருக்கும். அது எங்கள் அப்பாவுடைய ஆட்டிடியூட். அவர் அப்படி தான் எலும்பு கடிப்பார். அதுக்கப்புறம் அந்த மீனா திருந்தினதுக்கப்புறம் எலும்பை அப்படி அள்ளி போட்டு சமைக்கும். ஒரு இந்து படம் அப்படி எடுத்தேன். ஆனால் நம்ம இஸ்லாமியர்கள்னால் கசப்பு கடை, கறியில் ஸ்பெஷலிஸ்ட்டு, பிரியாணி. இப்போ கூட அவங்க பிரியாணி தான் அனுப்புகிறாங்க, அது மறுக்க முடியாது. அதில் எந்த இடத்துலையுமே ஒரு மட்டன் சாப்பிட்ற மாதிரி கூட சீன் இல்லை. என்ன ஒற்றுமைங்க எங்கள் 2 பேருக்குள்ள? நான் ஒரு கரடு முரடான படம் ஒன்று எடுக்கிறேன். அவர் ஒரு மல்லிகை பூ மாதிரி ஒரு படம், அது முஸ்லீம் படம் எடுக்கிறார். இதுதான் அவருக்கும் எனக்கும் ஒரு உறவை வளர்த்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நன்றி சொல்கிற விழான்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு சொல்லணும். நேசம் என்டர்டெயின்மெண்ட், அவங்களும் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க அவர். ஆனால் எனக்கு அவர் பியூன் மாதிரி தான். நான் திரும்புகிற இடத்துலலாம் அப்படி சார் சார் அவர் ஃபோனில் பேசும்போது ஒரு குழந்தை மாதிரி.
மீரா கதிரவன்கிற இயக்குனருக்கு பின்னாடி இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும், இந்த படம் வெளியாவதற்கு காரணமாக இருந்த கருப்புசாமிங்கிறவர் பேர் தெரியுது, ஷாகுல்ங்கிறவர் பேர் தெரியுது, ராகுல் அவர் பேர் தெரியுது, எவ்வளவோ பேர் சம்மந்தப்படுறாங்க எனக்கு அது தெரியல. இருந்தாலும் தெரியாவிட்டாலும் அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள்லாம் ஒரு சாதாரண தொண்டு பண்ணல, ஒரு மகத்தான தொண்டு. இந்த படம் நான் ஒரு நூல் எழுதினேன், பாமர இலக்கியம் அப்படின்ட்டு. சும்மா பொழுது போகாமல் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் என்னென்னா அது பெரிய ஹிட் ஆகி நூலகங்களுக்கெல்லாம் நிறையா வாங்கினாங்க. ஒரு புத்தகம், ஒரு நூலகங்களுக்கு வாங்கும்போது அது முழுமை பெறுது. சாகித்ய அகாடமிக்கெல்லாம் அனுப்புனேன், ஆனால் விருது வரல. அது மாதிரி நூலகங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய படம் ஹபீபி. விருதுகள் வாங்கி குவிக்க போகிற படம் ஹபீபி. இன்னைக்கு அது ஒரு வெற்றி படமாக இருக்கு. ஆனால் முதல்ல நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த படத்தில் போய் இறங்கின நாள்லேருந்து, ஷூட்டிங்கில் இறங்கின நாள்லேருந்து படத்தை ரிலீஸுக்கு முதல் நாள் தான் பார்த்தேன். எனக்கு பயம் படம் பார்க்குறதுக்கு. நம்ம என்ன நடிச்சிருக்க போகிறோம், பாவம் அந்த டைரக்டரோட தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு பார்க்காமே இருந்துட்டேன். அப்புறம் சரி இந்த மாதிரி மேடைகள்லாம் பேச வேண்டியது வருமே, தெரியாமல் எப்படி பேசுறதுன்னு ஒரு நாள் பார்த்தேன். பார்த்த உடனே தான் தெரியுது, என்னடா பண்ணியிருக்கான் அந்த ஆள் அப்படின்னு. அந்த படத்தினுடைய அந்த ஒரு முழுமையை அவரை சிந்திக்க விட்டாங்க பார்த்தீங்களா. அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடனே பட்டிருக்கிறேன். நான் எந்த இடத்துல வேணாலும் அவங்களுக்கு நான் மரியாதை செய்வேன். ஒரு நூலகங்களிலோ அவார்டுகளிலோ நம்ம சந்திக்க போகிற படம் நிஜமாகவே அவர் மீரா கதிரவனுடைய பட்ட காயங்கள், அவர் ஷர்ட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பார்த்தா உடம்பெல்லாம் காயங்கள் இருக்கும். மனசில் இருக்கிற காயம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அந்த புளியம் விளையாடல அந்த பையனை அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி முதுகெல்லாம் உடம்பெல்லாம் காயமாக தான் அவருக்கு இருக்கும். அவ்வளோ அடிகள் வாங்கினார். அவர் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், இந்த தயாரிப்பாளர்கள் எந்த தொந்தரவும் கொடுத்ததா எனக்கு தெரியல. தெரியாமல் கொடுத்துருந்தா அது அவரே மனசுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது, இனிமேல் சொல்லக்கூடாது. அவருடைய அந்த வலிகள் இருக்கு இல்லையா, போராட்டம் கணக்கே இல்லைங்க. ஒரு 4 புத்தகம் எழுதலாம், அவ்வளவு போராட்டம் இந்த படத்தில். இன்னைக்கு அத்தனைக்கும் ஒரே மருந்து, வெற்றி. அவர் ஜெயிச்சிட்டார். யூடியூப்பை தட்டினா இப்படி ஒரு படம் தான் வருது, அதுக்கே அவர் ஒரு தனியாக ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. என்ன நாங்கள் செஞ்ச ஒரே ஒரு நன்றி கடன் என்ன, அவர் எங்கே கூப்பிட்டாலும் வாய் பேசாமல் வரேன் சார், வர்றேன் சார், வர்றேன் சார், வந்துக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இனியும் வந்துக்கிட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் கொடுக்காமல போயிடுவார் அவர். மீடியாக்கள் ஆக்சுவலாக முதல்ல உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். ஒரு டைரக்டர் கெரியரோட ஒரு பொறுப்பான தகப்பன், நல்ல பிள்ளைகளை வளர்த்த ஒரு தகப்பன்கிறதோட நான் நிம்மதியாக உட்கார போகிற நேரத்தில் அவர் ஒரு படம் எடுத்தார். கஸ்தூரி ராஜாங்கிற பேர் கொஞ்சம் கொஞ்சம் தேய்மானத்தில் இருந்தது. அதை மறுபடியும் புதுப்பிச்சு புது பொலிவோடு என்னை வெளியில் கொண்டு வந்தீங்க பாருங்கள். பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் பெரிய காரணம் நீங்கள் கொடுத்த உந்து சக்தி தான். எந்த இடத்துலையும் ஒரு படத்தை எங்கேயாவது ஒரு படத்தில் இந்த இடத்துல இது நல்லா இல்லை, இந்த சீன் நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இதில் யாருமே ஒன்றும் சொல்லலை, எந்த மீடியாவும் சொல்லலை. பொதுவாகவே நெகட்டிவாகவே பேசி பேர் வாங்கின ரிப்போர்ட்டர் கூட இதை தப்பாக சொல்லலை. இதுதான் ஒரு அதிசயம். உண்மையிலே எனக்கு கிட்டத்தட்ட 48 வருஷம் சினிமா வாழ்க்கை. முதல் முறை இப்போ தான் இப்படி ஒரு படத்தை பார்க்குறேன் நான்.
உங்களுக்கெல்லாம் வாழ்நாள் பூரா நன்றி சொல்லணும். ஏற்கனவே உங்களால் தான் நான் வளர்ந்துருக்கோம், என் பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, இப்போ பேரன் வளர்ந்துருக்கான். இனியும் எவ்வளோ நாளைக்கு இந்த ஓட்டம் ஓடணுமோ எனக்கு தெரியல. கால்கள் கொஞ்சம் வலிக்குது, உடல் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இருந்தால் கூட இந்த சின்ன பிள்ளைகளோடு ஓடிட்டோமே, இனி நம்ம ஓட முடியாதா என்ன? ஓடிடுவேன் நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட. சுரேஷ் காமாட்சி சார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அப்பப்போ பாரதி ராஜா சாரோட அவருடைய பேர் அடிபடும். பல இடங்களில் இந்த படத்துக்கு உயிர் வந்தது. சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர் சொல்லுவார் என்கிட்ட, ஒரு காதலர்கள் மாதிரி தான் நாங்கள் ரெண்டு இப்போ தான் சரியான பேர் கண்டுபிடிச்சிருக்கேன். அவரும் நானும் காதலர்கள் மாதிரி. டெய்லி நானும் ஃபோன் பண்ணுவேன், அவர் பண்ணுவாரான்னு தெரியாது, நான் தான் பண்ணுவேன். டெய்லி பண்ணி சுரேஷ் காமாட்சி சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். கருப்பசாமிங்கிற நண்பரை வந்து நம்ம எங்கே சார் சந்தித்தோம்? ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷனில் கமலா தேட்டரில் தான் சந்திச்சு. இன்னும் சின்ன பையனாக இருக்காரு அண்ணா, அவர் செஞ்ச வேலை ரொம்ப பெருசு. அவருக்கு ஒரு நன்றி. ராகுல் சாருக்கு ஒரு நன்றி. ஒரு சின்ன படம் நடக்கிற வழி தெரியாமல் தவந்துக்கிட்டே இருந்த ஒரு படம், இவங்களால எல்லாம் தான் தலை நிமிர்ந்து இன்னைக்கு ஒரு சிங்கம் மாதிரி நிற்குது. இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? நன்றி 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 நன்றி. வணக்கம். அனைத்து ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் அவர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக நடித்து வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எங்களது ஃபஸ்ட்டு படம் பறந்து போ, அதுவும் ரொம்ப நல்லபடியாக சக்ஸஸாக நல்லா பண்ணிச்சு. படமும் ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பறந்து போ. அதே மாதிரி ரெண்டாவது படம் ஹபிபி. ஸோ செகண்ட் படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நாங்கள் உடனே பண்ணோம். இந்த படமும் நான் அன்றைக்கே சொன்னேன், ஆடியோவில் வச்சுட்டேன், நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மீடியாவில் சொன்னேன். அதே மாதிரி ஸோ நீங்களும் நல்ல இடத்துல எழுதியிருக்கீங்க எல்லாம் இந்த படத்தை. ஏன்னா இப்போ கொஞ்சம் கடைசி வயசு கம்மியாக இருக்குது, இருந்தாலும் இந்த மறுபடியும் நீங்கள் எழுதுங்க, நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் ரீச் பண்ணிங்கன்னா இது இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இவர் சுரேஷ் காமாட்சி எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை என்கிட்ட சொன்னார். ரெண்டாவது ராம் சார், அவருக்கு ஒரு தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் மீராகதவன் சார், அப்புறம் ராகுல் சார்கிட்ட சொன்னேன், அவரும் ஓகே. ஸோ இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சாரோட அசிஸ்டண்ட், அவரும் ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. சுகுமாரன், இவங்களாம் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவ்வளோ ஒரு இதாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். எங்களை அடுத்த படத்துக்கும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த படமும் ஒரு நல்ல படமாக கொடுக்குறோம். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய எனது அருமை எல்லா சொந்தங்களுக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கம். எனக்கு என்னென்ன தெரியாது, பல மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். பல மேடைகள் பேசி வருகின்ற போது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், சார் டைமு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்த்து ஷார்ட்டாக பேசிடுங்க. என்னென்ன தெரியல, இன்றைக்கும் அதே தான் நடந்துக்குதுங்க. நான் அதிகமாக பேசுவதில்லை, பேசுவதற்கு பெரியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஹபீபி என்கின்ற இந்த திரைப்படத்தை மக்களிடத்திலே எல்லோரிடத்திலையும் கொண்டு போய் சேர்த்து ஒரு வெற்றி படமாக மாற்றிக்கொண்டிருக்கும் என் அருமை உறவுகள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய அடியாழ்ந்த மனத்தில் இருந்து என்னுடைய நன்றியை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன். அப்புறம் இங்கே வருஷம் சொல்லணும், நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக என்னுடைய இயக்குனர் கரம் பிடித்து அழைத்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். நேரம் இல்லை, நேரம் போதவில்லை. மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. மேடையில் வீற்றிருக்கும் ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் குழுமியிருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம்.
எல்லார் கண்ணிலையும் பசி மயக்கம் தெரியுது. எப்போ எங்களை விடுவீங்க அப்படிங்கிற ஒரு கெஞ்சலும் தெரியுது. ரொம்ப ரொம்ப நெகிழ்வான ஒரு மேடை. ஏன்னா கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை திமிங்கலங்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை சூறாவளியை சந்தித்தாய் என்பது முக்கியமில்லை. கப்பலை கரையில் கொண்டு வந்து சேர்த்தாயா என்பதே வரலாறு. நாங்கள் கப்பலை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். கலங்கரை விளக்கமாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஒரு ஒளியாக எங்களை வழிநடத்தியிருக்கிறது. இதில் இந்த டீமில் இன்னும் ரொம்ப அபரிதமான டேலண்டான நிறைய நண்பர்கள் விடுபட்டுருக்கிறாங்க. உதிரி விஜயகுமார், இஸ்மத் பானு, ரேகா, கொஞ்சம் பேர்கள் விடுபட்டிருந்தாலும் நீங்கள் பின்னாடி மேடையில் வந்து நின்றுக்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு. 110 வருடமான அந்த சினிமாவில் இது என்னோட முதல் படமாக இருக்கணும்னு விரும்பினேன். இது எனக்கு இந்த மேடை வந்து பிரசாத் மேடை பழசு, ஆனால் இந்த உணர்வு வந்து புதுசாக இருக்குது வந்து. ஏன்னா என் வாழ்க்கையில் 20 வருஷத்தில் நான் ஒரு நன்றி நவிழல் விழாவை முதல்ல பார்க்குறேன் வந்து. என்னுடைய வாழ்க்கையில் என்னோட கைகளை பிடித்து கொண்டு இப்படி ஒரு படம் செய்து விட்டீர்கள் என்று கண்ணீர் மல்க என்னை ஆற தழுவி கொண்டு தேம்பி தேம்பி அழுவும் ரசிகர்களை முதலில் பார்க்கிறேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் நிற்கிறோம் என்று ஒரு பெரிய கூட்டம், ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்கிற கூட்டத்தை நான் இப்போது முதலில் பார்க்கிறேன். கஸ்தூரி ராஜா இன்னும் ஒரு பழம்பெரும் அனுபவம் கொண்ட ஒருவர். என்னை குரு என்று சொல்ல எனக்கு கொஞ்சம் கூசத்தான் செய்து கேட்கும்போது, ஆனால் அது எனக்கு முதல் முறையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல வந்து நான் வந்து சினிமாவை இப்போ யூடியூப்பை பார்த்தா தெரியும், 2 துப்பாக்கி கொடுத்தா என்னை 4 முறை சுற்றுறதுக்கு ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, சினிமா ஹராமா இல்லையான்னு. அப்படியான சூழலிருந்து நான் சினிமாவுக்கு வருவதற்கு என்னை அனுமதித்த என்னுடைய அம்மா நல்ல மீராள், அம்மாவுடைய பேர் தான் நான் மீரா வச்சுருக்கிறேன். என்னுடைய அம்மா நல்ல மீரா, என்னுடைய தந்தை ஆசிரியர் அப்துல் ஹமீத், என்னுடைய சகோதரர்கள் முகமது மைதீன், அபுல் ஹுசைன், நானும் என் தம்பியும் ட்வின்ஸ். என்னோடய பேர் அபுல் ஹசன், அவர் அபுல் ஹுசைன். என்னுடைய கடைக்குட்டி தம்பி சையத் அலி பாஷா, என்னுடைய அக்காக்கள் ஜன்னத்து சபுரால், பீமால் பேகம். இந்த குடும்பத்துக்கு முதல்க்கு நன்றி. பிறகு சென்னையில் நான் வந்து இன்னைக்கு இந்த இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இந்த போராட்டத்துக்கு ரொம்ப பலமாக இருந்தது என்னுடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ், என்னுடைய மகள் ஹயா மரியம். மேடைக்கு வாங்க. ஜென்னி மார்க்ஸ் அவங்க வந்து நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. ஹயா அவங்களுக்கு இது முதல் மேடை. அவங்க வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட், லைலோ காலேஜில் படித்தாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர் அறிவிலகனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். நாங்கள் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சந்தித்தோம். என்னுடைய செல்ல மகள் ஹயா மரியம், எங்கள் வீட்டுக்காக ஹயா, அவங்களுக்காக மரியம். அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு இந்த பொண்ணை நடிக்க சொன்ன நடிக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த படத்தில் கடைசி அவரை ஹயா மரியம்ங்கிற பேர் இவங்க பேர் தான். அவங்க சொன்னாங்க என்கிட்ட, எப்படி என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பேரை வைக்கலான்னு. சாரி. ஓகே. இந்த படம் ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட படம். எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டேன், போராடினேன் அப்படின்னு. நான் சினிமாவில் எனக்கு எல்லா காலகட்டத்திலுமே என்னை வந்து நான் முட்டுச்சந்தில் நிற்கும் போது என்னை ஏதாவது ஒரு கை வந்து தூக்கிறோம். அப்படி தூக்கினவர் தான் யுகபாரதி. யுகபாரதி வந்து இன்னைக்கு சினிமாவில் மீரா கதிரவன் அப்படிங்கிற அடையாளம் இருக்குன்னா அதுக்கு வந்து ஆரம்பகால அடித்தளமிட்டது யுகபாரதி. யுகபாரதி வந்து அவங்க அம்மா ஆக்கி போட்ட சோத்தில் எத்தனையோ நாட்கள் நாங்கள் பசியாறி இருக்கிறோம். அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட். அவர் அப்படி தான் ராஜமுருகன், அவங்க அண்ணன் சரவணன், குரு, அங்கேருந்து நிறைய நண்பர்கள் உருவானாங்க. இப்போ இந்த படத்தில் கூட வந்து யுகபாரதி வந்து
ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எப்படியுமே ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைக்கு செல்லமான பிள்ளைக்கு 2 துண்டு கறி துண்டு எக்ஸ்ட்ரா வைப்பாங்கல்ல ஒளிஞ்சிருந்து, அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான பாடல் எனக்கு எழுதி கொடுத்தாரு யுகபாரதிக்கு. அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல நேரம் இல்லை, யாரும் கோச்சிக்காதீங்க. ரேகா, இஸ்மத், தனஸ்ரீ, ஈஷா, அனு, எல்லாருக்குமே, கார்த்திக் நேதா, எடிட்டர், அப்புண்ணி சாஜன், ரிஸ்வானா காஸ்டியூம் டிசைனர், இந்த படத்துடைய காஸ்டியூம் எல்லாருமே பாராட்டினாங்க. அவங்க தான் மலர், எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது கெஸ்ட் சாரை நடிக்க கூப்பிடும்போது. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வரும்போது பதட்டம் இருந்தது. ஏன்னா அவரை பற்றி என்கிட்ட யாருமே பயங்காடிக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் வந்து மாட்டிட்டீங்க ஒரு வசமா, உங்களை வந்து அவர் வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னு. ஆனால் நாங்கள் தான் அவரை வச்சு செஞ்சோம் 40 நாள். ஏன்னா என்ன பயம்னா, எனக்கு பிடிச்ச டைரக்டர், பிறகு அவங்க குடும்பம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான குடும்பம், வந்து சினிமாவில் கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு குடும்பம், ரொம்ப 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 குவாலிட்டியில் வந்து தங்களை வந்து வளர்த்து கொண்ட ஒரு குடும்பம். தனுஷ் சார் ஆகட்டும், செல்வ சார் ஆகட்டும். அப்போ என்னன்னா, நாளைக்கு வந்து நம்ம ஒரு நடிக்கை வைக்க அவரை கூட்டு போய் அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அவருடைய ஒரு டிக்னிட்டி இருக்குது ஒரு கரியரில், அந்த டிக்னிட்டிக்கும் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ தனுஷ் சார் 2 நாளைக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லும்போது அவர் சந்தோஷம் அடைஞ்சதை விட நான் சந்தோஷம் அடைகிறேன். அதான் உண்மை. ஏன்னா நான் மதிக்கக்கூடிய, ஏன்னா தனுஷாருங்கிறது இந்தியாவுடைய ஒரு பெருமை, இந்தியாவுடைய ஒரு சாதனை. இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்டர், அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். கமலஹாசனுக்கு பிறகு தன்னை உடலாலும் மனதாலும் வருத்தி கொண்டு ஒவ்வொரு படத்துக்கும் புதுசாக நடிக்கக்கூடிய, புதுசாக உழைப்பு போடக்கூடிய ஒருத்தர். சாரோடைய நடிப்பை பார்த்து அவர் சொல்கிறாரு, அவர் மட்டும் இல்லை, ட்விட்டரில் கூட போட்டிருந்தாரு, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் அபரிதமாக நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்னு போட்டிருந்தார். அதுதான் தனுஷ் சாருடைய பெருந்தன்மை. தனுஷ் சாருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்து சார், உங்களுடைய குடும்பத்தார் மேடம் அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் மேடம்கிட்ட பேசும்போது எங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். வந்து அவங்க வந்து அவ்வளவு தன்மையாக, அவ்வளவு வந்து கன்சர்னாக பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இது அவங்க பேசினாங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து நாகூர் ஹனீஃபாவுடைய பாடலை வந்து இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் பாடலை எழுதும்போது நான் கூட அந்த பாடலில் சில வரிகளுக்கு தயங்கினேன். யுகபாரதி தான் வந்து இல்லை அது அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப போல்டாக வந்து சில வரிகளை எழுதினார். ஏன்னா யுகபாரதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஹதீஸுகளை, குரானை, இந்த முனாஜத்துகள், இஸ்லாமிய இலக்கியங்களை ரொம்ப தீவிரமாக படித்த ஒருத்தர். அதனால் அவருக்கு இந்த படத்தில் வந்து நான் கேட்காமலே நிறைய இன்புட்ஸ் தர முடிஞ்சது. அதை வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது ரொம்ப எங்கள் படத்துக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறோம். வந்து இந்த நேரத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுகவை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களுக்கும் நன்றி. பிறகு வந்து சுரேஷ் காமாட்சி, அவங்க சுரேஷ் காமாட்சி பிரதர் எப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப நீண்ட நாள் நண்பர். விழித்திரு காலகட்டத்தில் வந்து 2 பேரை என்னால் மறக்கவே முடியாது. நான் ரொம்ப டவுனான ஃபேஸில் இருக்கும்போது, சினிமாவே விட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது. காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். சார், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரி டைரக்டருங்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க, நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியம் கொடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பினார் நடிகர் சிவகார்த்திகேயன். நான் எப்போவுமே சிவகார்த்திகேயனை நான் நன்றியோட, சிவகார்த்திகேயன் சார் நான் எப்போவுமே நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். பிறகு சுரேஷ் காமாட்சி பிரதர், அவருமே அந்த காலகட்டத்தில் என்னை சுற்றி இருந்த பல பேர் போகும்போது ரொம்ப டெய்லி என்னை ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லப்பட்டு இருந்த ஒரு தயாரிப்பாளர் இல்லை, அவர் நண்பர் தான் எங்களுக்கு. தமிழ் சினிமாவில் ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர், கருத்தை சுதந்திரமாக ரொம்ப தைரியமாக பேசக்கூடிய ஒருத்தர். இன்னும் சொல்ல போனால் ஹபீபியில் வந்து நாங்கள் இந்த ரூஹே ரூஹேன்னு ஒரு பாட்டு இன்றைக்கி பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு. அந்த பாட்டு இன்றைக்கி வந்திருக்கு, இன்றைக்கி ஆடியன்ஸில் வந்து சேர்ந்துருக்குன்னா அது சுரேஷ் காமாட்சி பிரதர்னால தான் நடந்தது. அவர் தான் அன்றைக்கி வந்து, பிரதர் எனக்கு இந்த மாதிரி இந்த பாட்டு படப்பிடிப்புக்கு போகணும், பணம் இல்லைங்கும்போது சினிமாவில் யாருமே செய்ய மாட்டாங்க, உங்கள் அக்கௌண்ட்டை பாருங்கன்னாரு. என் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா பணம் வந்துருந்தது. வந்து அது சுரேஷ் காமாட்சியோட மனம். ஸோ இப்படி பல நேரங்களில் இந்த படம் வந்து சரியானவர்களை தேர்வு செஞ்சுட்டே இருந்தது. அப்புறம் நம்ம நடிகர் இயக்குனர் தமிழ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ் அவங்க டீமுக்கே நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இஸ்லாமிய சினிமா
சாத்தியமா, அது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா, இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடிய ஒரு சினிமா வந்து ஒர்க் ஆகுமாங்கும்போது நாங்கள் ரெடியாகி ரிலீஸ்க்கு பிஸ்னஸ்க்கு ரெடியாக இருக்கும்போது சிறை வந்து ஹிட் ஆகிருந்தது எங்களுக்கு பெரிய நம்பிக்கையாக மாறுச்சு. இன்றைக்கி வந்து ஹபீபி வந்து தேட்டருக்கு வந்திருக்குன்னா அது சிறை டீமோடைய எஃபோர்ட்டும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது தமிழ் அவங்களுக்கும் டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரிக்கும் ப்ரொடியூசர் லலித் சாருக்கும் அதில் நடித்த அந்த டீமில் இருந்த எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்கள் டீம் நன்றி கடன் போட்டிருக்கிறோம். வந்து கசாலி அண்ணன், சாகுல் சார், மஷூக், மதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ராம் சாரோட அசிஸ்டண்ட் அவர். ஆக்சுவலி எடிட்டிங்கில் நாங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம் அந்த படத்துக்கு. ஏன்னா வந்து ஒரு 45 வருஷ கால வாழ்க்கையை சொல்லணும். ஆனால் டைம் 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் சொல்லணும். கிட்டத்தட்ட மதி வந்து அவர் வீட்டுக்கே ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தான் போவார். வந்து அவங்க மனைவி தேடி வந்துடுவாங்க எடிட்டிங்க்கு வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு திறமையான ஒரு பையன், அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அப்புறமா பத்திரிகைக்காரர்கள், நான் பத்திரிகையாளர்களுக்கு தனியாக சொல்லணும் இல்லை, அது என்னுடைய குடும்பம் தான். அவள் பேர் தமிழரசியில் வந்து ஒரு ப்ராமிசிங் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொன்னதிலிருந்து தமிழில் சத்யஜித் ரே, பிமல் ராய், அரவிந்தனின் வரிசையில் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய இயக்குனர்னு சொல்லி தமிழ் சினிமாவில் எனக்கு நிரந்தரமான ஒரு பேரையும் ஒரு மரியாதையான இடத்தையும் உருவாக்கி கொடுத்ததில் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இடம் இருக்குது. எப்போவுமே நான் அதை என்னோடய மனசின் அடியாளத்திலிருந்து இந்த நன்றியோடு நினச்சி பார்க்கக்கூடிய ஒன்று. ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் வந்து சொல்லணுங்கிறது யாருன்னா ராம் நானும் வந்து ஒரே காலகட்டத்தில் உதவி இயக்குநர்களாக ஒர்க் பண்ணோம். உங்களுக்கெல்லாம் ராம், எனக்கு அவர் சுப்பு. ஹபீபி பல பேர் எனக்கு திருப்பி கொண்டு வந்துச்சு, அதில் என்னோட சுப்புவையும் கொண்டு வந்துச்சு வந்து. ஸோ அந்த வகையில் வந்து சுப்பு ராம் வந்து இந்த படம் வந்து அவர் பறந்து போய் எடிட்டிங்கில் இருந்தார். அப்போ நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் படம் பார்க்கணுன்னு கேட்டேன். அவர் படம் பார்த்த உடனே வந்து சுரேஷ் கமாஜி பிரதருக்கு சொன்னார். அந்த சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்குது, சூஃபியோட ஒரு வார்த்தை. அதாவது ஒரு மீன் அடுப்பில் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது அவரோட கை தொட்ட உடனே அது திரும்பவும் தண்ணிக்குள்ளே தாவி திரும்பிருச்சுன்னு சொல்லுவாங்க. வந்து தூதரான கீதர் பொரித்த மீன் ஒன்றை தொட்டதும் அது மீண்டும் தாவி திரும்பியது நீருக்குள் அப்படிங்கிறது அந்த கவிதை வரி. அது கிட்டத்தட்ட ராமுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா நாங்கள் வந்து அடுப்பில் புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ராம் இந்த படத்தை வந்து தோளில் தூக்கி சுமந்த பிறகு தான் இந்த படத்தில் உண்மையான வெளிச்சம் முதல்ல விழுந்தது. ராம், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் எங்கள் டீம் எல்லாருமே உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். வந்து ஏன்னா ராமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எனக்குன்னு செய்கிறதில்ல, நண்பர்களுக்குன்னு செய்கிறதில்ல. ராம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா நல்ல படங்கள் எது வந்தாலும் அவர் அந்த படத்தை தூக்கி சுமக்கக்கூடிய அவர் தன்னை வந்து ஒரு மூமெண்ட்டாக தமிழ் சினிமாவுக்குள்ளே இயங்கிக்கிட்டக்கூடிய ஒரு பெரிய இயக்கமான ஒரு ஆள். பிறகு வந்து ஒரு பையன் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண வந்தான். ஒரு நாள் எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு போன பிறகு நான் ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப நேரமாக நான் ஃபோன் பேசி முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாப்புல. என்ன விஷயம் பேசணும்ப்பான்னு. இல்லை சார், நீங்கள் உயிர்மையில் எழுதின கட்டுரையை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஒரு லாஸ்ட் அசிஸ்டண்டாக வந்து பையன் ஒரு உயிர்மையில் எழுதின கட்டுரையை படிச்சிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் சீரியஸாக அந்த பையன் மேலே பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்னோட எல்லா கதைகளையும் படிச்சிருக்கேன் நாப்புல, அப்புறம் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் நாப்புல. அப்புறம் நான் அந்த பையன் மேலே எனக்கு பெரிய மரியாதையை உருவாச்சு. ஏன்னா நிறைய வந்து அவன் எங்கிட்ட வேலை பார்த்தாலுமே என்ன பண்ணுவான்னா ராமோடைய அசிஸ்டண்டாக தான் இருப்பான். வந்து எல்லாரும் எங்கள் இப்போ காலர் டீம் வச்சா அவன் ராமோட காலர் டீம் வச்சுருப்பான். வந்து அந்த ராமுடைய அசிஸ்டண்டாகவும் என்னுடைய அசிஸ்டண்டாகவும் வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ண ராமு சங்கு. வா மேலே வா. ராமசிங் வந்து முதல்ல எங்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணான். ராமஸ் வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பையன். வந்து பறந்து போ டைமில் ராம் சாருக்கு வந்து கருப்புசாமி சார் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு பறந்து போக்கு ராம் சார் கருப்புசாமியை கிஃப்டாக பண்ணது ராமசங்கு தான். எனக்கும் அதே கருப்புசாமி சார் அவர் கிஃப்டாக பண்ணது ராமசங்கு தான். வந்து ஒரு வகையில் சொல்ல போனால் நான் சொன்னேன் இல்லையா, இந்த படத்தில் கஸ்தூரிராஜ சார் வீடாக வந்தது வந்து ஒரு ஆய்க்குடியில் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு ஐயங்கார் கொடுத்த வீடு. அது நீங்கள் படத்தில் வீடு. கஸ்தூரி ராஜா சார் வந்து யூசுஃபா நடிக்கிறாரு. கருப்புசாமி வந்து ஹபீபியை தேட்டருக்கு கொண்டு வராரு. பாருங்க இந்த படத்தில் எவ்வளோ நல்லிணக்கம் இருக்கும் பாருங்களேன். இதை விட இந்த படத்துக்கு பெரிய உதாரணம் என்ன இருந்துட முடியும். வந்து ஸோ கருப்சன் சார் தான் வந்து இந்த படம் பார்க்குறாரு. பார்த்த அன்னைக்கே நம்ம ராகுல் சாருக்கு சொல்கிறாரு, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாருக்கு சொல்கிறாரு. ராகுல் சாரும் படம் பார்த்துட்டு பெரிய வெற்றி அடைந்த படம், தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு படத்தை பேரை சொல்லி
எனக்கு இந்த படம் இந்த மாதிரி நம்பர்ஸில் இந்த படம் கலெக்ட் பண்ணோம், நாங்கள் வந்து இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தார். இன்றைக்கி அந்த படம் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குங்கும்போது அது நாங்கள் கருப்சாமி சார், உங்கள் எல்லோரும் எங்கள் டீம் நீங்களே எங்கள் டீம் தான். உங்கள் எப்போவுமே நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிறைய இருக்குது இதில் வந்து சொல்லப்போனால் வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ் சார் கூட சொன்னார், எல்லாத்தையுமே நெகட்டிவாக சொல்கிறவர் வந்து பாசிட்டிவாக சொன்னார்னு. ஏன்னா படம் எடுத்தாச்சு, ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முஸ்லீம் சினிமாவை எழுத முடியுமா, எழுதுனா வந்து அதை எடுக்க முடியுமா, எடுத்தால் அதை வந்து வியாபாரிகள்கிட்ட கொண்டு வர முடியுமா,